இருக்காங்கன்னா மிஸ் காயத்ரி இருக்காங்க. ரொம்ப நாள் அவங்களும் ஷோக்கு வரணும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கடைசியா வந்துட்டாங்க. ஸோ மிஸ் காயத்ரி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் உங்களை பத்தி சொல்லுங்க. ஓகே ஓகே ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ சாரி, நான் நிறைய செஷன் வர வேண்டியது ஸ்கெட்யூல்னால வர முடியாம போச்சு. எனிவே லெட் மீ இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப். என் பேர் காயத்ரி கிருஷ்ணசாமி. நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஐம் இன்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அ ட்ரெய்னர், a coach, as well as a consultant. So not only that, I'm also running a digital media agency. So நாங்க ஏஜென்சியில் என்ன பண்ணுவோம்னா, we work with our corporate clients. So corporate clients கூட we manage the social media platforms, we run advertising, brand management, content management எல்லாம் செய்றோம். இப்போ புதுசா என்ன ஆல்சோ நம்ம ஹெல்ப் பண்றோம்னா, we help with AI automation. Alright, இப்போ AI தான் the buzzword. Everyone wants to talk about AI. ஏதாவது டூல் வந்தாலே அதுல AI இருக்கான்னு தான் பாக்குறாங்க. அதே மாதிரிதான் கம்பெனிஸ், கார்பரேட் கம்பெனிஸ் எஸ்பெஷலி எந்தெந்த இடத்துல AI எடுத்துட்டு வரலாம், எப்படி நம்ம வந்து லைக் ஓகே எல்லாருமே ChatGPT பாய்க்கிறாங்க, பட் இட்ஸ் ஒன் ஸ்டெப் மேல டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஏஜென்டிக் AI இதெல்லாம் எப்படி நம்ம பண்ணலாம்னு. ஸோ we also help our clients to automate certain processes using AI. So இதுதான் என்னோட பேக்ரவுண்ட். ஸோ I'm also teaching and training இந்த மாதிரி talk and teaching ரொம்ப செய்வேன், especially in the industry of digital marketing. In different industry verticals is a lot, but mainly on digital marketing and also AI tools. So I see. yeah, that's a big thing. That's beautiful. Thank you, Miss Gayatri. So, என்னை பத்தி I think I've introduced myself but நான் வந்து திருப்பி introduce பண்றேன். My name is Suren. I'm from Ipoh. உங்க host. I'm a digital marketer, similar like Miss Gayatri. I'm a social media specialist. I'm also a sports marketing agent. My company does sports marketing for various sports teams. I'm also a trainer, your coach. And மிஸ் காயத்ரி, இன்னைக்கு வெரி நைஸ். நீங்க ஏஐ பத்தி ஸ்டார்ட் பண்ணோடனே நீங்க ஏஐ பத்தி பேசுறீங்க. நம்ம செஷன் வந்து இன்னைக்கு பி ஃபோக்கஸிங் ஆன் ஏஐ. நம்ம ஏஐ பத்தி பேச போறோம். ஏஐ வந்து இப்போ வந்து ஐ திங்க் ஹஸ் டேக்கன் ஓவர் த வேர்ல்ட். இப்போ வந்து ஏஐ ஹஸ் டேக்கன் ஓவர் த வேர்ல்ட். எந்த ஆஸ்பெக்ட் ஆஃப் பிசினஸும் சரி, நம்ம எதுல பார்த்தாலும் ஏஐ வந்து இன்கார்பரேட் பண்றாங்க. ஆனா நம்ம என்ன பத்தி பேசலாம் இன்னைக்கு, நம்ம எஸ்எம்இ பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்து பேசலாம். ஓகே, எஸ்எம்இ. ஓகே, ஜெனரலா இப்போ நம்ம ஏஐ சொன்னோம்னா அது what is AI to you? உங்களுக்கு AI னா என்ன? AI னா இஸ் லைக் பிஃபோர் தட் நான் இன்னொரு சிமிலாரிட்டி சொல்லிடுறேன் உங்களுக்கும் எனக்கும். நானும் வரேன் இப்போதான். இப்போ சொல்றேன், எனக்கு அப்படி டிங்குன்னு ஆயிடுச்சு கொஞ்சம். Yes, yes. I actually know your brother, but we'll talk about this later. Alright, okay. So AI என்னதுன்னா like AI stands for artificial intelligence, right? Okay. So Yes. artificial intelligence இருக்குன்னா அப்போ உண்மையிலே ஒரு real intelligence இருக்கணும். ஆமா. So real intelligence தான் artificial வருது. So அந்த OG of intelligence எதுன்னு பார்த்தா human brain. ஆமா. Okay. So human brain ஓட main thing என்னதுன்னா it can think, it can do stuff, wonderful stuff. நம்ம வந்து இப்ப not even using like 10% of our brain capacity. அதுல என்னென்னமோ நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஹியூமன் என்னென்னமோ கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. So and the person who actually started the studies of AI வந்தா அவர் பேர் வந்து Mr. Alan Turing. So he started the studies in the 50s. So he actually passed away in 1954. So before that the studiesலாம் ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அந்த டைம்ல வந்து அவர் அந்த டெர்மினாலஜி கூட பாய்க்கல, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கூட பாய்க்கல. அவர் என்ன சொன்னாருன்னா, டியூரிங் ஒன் ஆஃப் அ வெரி ஃபேமஸ் கான்ஃபரன்ஸ், வாட் இஃப் மெஷின்ஸ் கேன் திங்க். ஸோ அதுல இருந்து ஆரம்பிச்சதுதான் இந்த என்டையர் ஐடியா ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ மெஷின் எப்படி திங்க் பண்ண முடியும், அதுதான் எல்லாருக்குமே அப்போ ஒரு இது. அப்போ ஒரு கால்குலேட்டர் வரும்போது கூட வாவ், கால்குலேட்டர் கேன் டு சோ மெனி திங்ஸ் அந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி சொந்தமா திங்க் பண்ண தேவையில்ல, கால்குலேட்டரே நம்மளுக்கு வந்து பிளஸ் மைனஸ் எல்லாமே செஞ்சு கொடுத்துருவோன்னு. ஸோ அந்த லெவல்ல இருந்தாங்க அப்ப. பட் அண்ட் தட் டைம் ஹி ஆல்ரெடி சேட் லைக் வாட் இஃப் மெஷின் கேன் திங்க் அண்ட் டூ திங்ஸ் லைக் ஹியூமன். ரொபாட்டிக் வருது. And then much later, like 10 years later, appadan there's another person also, we also consider him as the pioneer of AI. Our per John McCarthy. So Avarudan was the first person who actually came out with the terminology artificial intelligence. So artificial intelligence is actually a subset of computer science, where computer is there,
It's a science behind the computer. எப்படி computer can think, can analyze, can do predictive analysis. So இதெல்லாம் சேர்த்து தான் artificial intelligence, right? It's artificial intelligence ஒரு பெரிய umbrella-ன்னு வச்சுக்கோங்க. அது கீழே நிறைய subsetsலாம் இருக்கு. Like machine learning இருக்கு, and you have deep learning இருக்கு. And then அதுல இருந்து ஒரு small thing தான் actually small சொல்ல முடியாது. It's a significant thing தான் generative AI. இன்னைக்கு நம்ம பாய்க்கிற ChatGPT ல இருந்து, Gemini ல இருந்து, all this are generative AI சொல்லுவோம். Yes. So artificial intelligence is actually the big umbrella, right? So general ஒரு layman termல சொல்றதுன்னா அவ்வளவுதான் artificial intelligence. Exactly. That's very, very, very beautifully put. Because நம்மளுக்கு வந்து throughout the time வந்து I think the humans were very moderately introduced to AI through movies and all. ஆனா எல்லாமே வந்து AI வந்து நெகட்டிவா ஒரு இதுக்கா காமிச்சிருக்காங்க. But today we are here to tell you that it's not actually a very negative thing to be. Because throughout நம்மளோட history பாத்தீங்கன்னா we had movies like The Matrix, we had movies like Indiran and all these. Terminator. All this was actually அவங்க என்ன portray பண்ணாங்கன்னா AI வந்து ஒரு negative point of view தான் portray பண்ணாங்க தவிர they never actually spoke about the goodness of it. But இப்போ எனக்கு வந்து என்னோட work base வந்து I deal with a lot of I use AI a lot because you know when you manage நிறைய social media நீங்க manage பண்ணும்போது you cannot constantly just keep using your own tools to do content. You have to rely on AI. So இப்போ SMEs வந்து I help a lot of SMEs here in Ipoh as well, and you know sometimes I also advise them you can also do your financial, your budgets, all on your ChatGPT and all these kind of things. Is there particular tools or anything that you would suggest for this kind of like you know your day-to-day operations when it comes to SME? So நிறைய tools இருக்கு actually. There's a lot of tools. Like let's say something that ஒரு டூல் சொல்லலாம். இப்ப என்னோட இண்டஸ்ட்ரி எடுத்துக்கலாம். இப்ப நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல இருக்கோம். சம்திங் தட் வி வாண்ட் டு ஸ்டார்ட் வித்னு சொன்னா நான் வந்து என்ன சஜஸ்ட் பண்ணுவேன், ஐ வுட் சஜஸ்ட் ChatGPT டு ஸ்டார்ட் வித். ஏன்னா டூ ரீசன் ஃபார் இட். நம்பர் ஒன், நீங்க வந்து அது ஃப்ரீயாவே பாய்க்கலாம். அது ஃப்ரீ வெர்ஷன் இஸ் ரியலி ரியலி குட் இனஃப், வெரி குட் ஃப்ரீ வெர்ஷன், ரைட்? அது இன்னொன்னு என்னதுன்னா, இப்ப வந்து நம்ம ஸ்விஸ் ஆர்மி எல்லாருக்கும் தெரியும்ல, ஸ்விஸ் ஆர்மி Swiss Army knife, like Swiss Army plus Swiss Army knife, alright? So Swiss Army knife la வந்து ஒரு knife la ஒரு Swiss la you have like multiple different kind of tools in it, right? Yes, so correct. அந்த மாதிரி தான் ChatGPT. So you can use that. You have multiple tools in it and you can use it for so many different things. Right? Like for example, நீங்க வந்து அத brainstorming க்கு பாய்க்கலாம். Another thing is like brainstorming எப்படின்னா, இப்ப content செய்யறோம்னு வச்சுக்கலாமே. இப்ப content செய்யும்போது I can tell ChatGPT, so இன்னைக்கு வந்து நான் I need to write 10 blog posts for 3 different companies. Okay. Right? So இது நார்மலி எடுத்தா ஒரு நாளே முடிஞ்சிடும் போல பிளாக் போஸ்ட் எடுத்துக்கு. அது ஆரம்பிக்கிறதுக்கே யோசிப்போம், எங்க இருந்து ஆரம்பிக்கிறது, அந்த ரைட்டிங் பிளாக். நம்மளுக்கு இதுதான் நம்மளோட இஷ்யூ. நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு இதுதான் நம்மளுக்கு இஷ்யூ. கண்டென்ட் எழுதுனாலும் சிம்பிள் கண்டென்ட் நம்ம எவ்ரிடே அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அந்த ஆரம்பிக்கிறோம் இருக்குல்ல அந்த டைம்ல. So what happens is, நம்ம போட்ட கையோட within 10 seconds you get like 30 different blog posts and you can tell, okay, every blog post I want for awareness konjam, conversation, consideration konjam, you know, a call to action vechikuknom, you know, all these things நம்ம வந்து அத சொல்லலாம் நம்மளுக்கு எப்படி வேணும்னு. So within like a second you get like 30 blog posts ready. நம்மளுக்கு எவ்வளவு டைம் எடுக்கும்? Definitely if you we will take more than a day. I think. ஆமா few hours சொல்றதுன்னா it's very arrogant. more than a day தான் இருக்கும். அதான் correct. So definitely because we don't do one at one time, we do multiple at one time. நம்மளால முடியாது, நம்மளுக்கு அந்த brain வேலை செய்யாது அவ்வளவு எழுதுறதுக்கு. இன்னொன்னு பாருங்க, the simplest thing is to draft an email. Like exactly. most of them, இது வந்து நான் என்னோட வேலையிலயும் பார்த்துட்டேன். you know, SME level we train people, corporate people, right? அவங்க வேலை செய்யறவங்க தான் நம்ம ட்ரெயின் பண்றோம். அவங்க கிட்ட கேட்டா மோஸ்ட்லி நீங்க என்ன பாய்க்கிறீங்கன்னு எல்லாருமே ChatGPT or Gemini, especially Gemini,
because Mm. some of them are using Google, right? So integrate பண்ணிட்டு Gemini Okay. helps to draft the email. Because ஒரு email draft பண்றதுக்கு it could be the simplest email. Again, அதை start பண்ணிட்டு grammar சரியா இருக்கா, இங்கிலீஷ் சரியா இருக்கா, இதெல்லாம் யோசிச்சு எழுதுறதுக்குள்ளார டைம் Mm. எடுத்துரும். ஸோ ஒரு நாள்ல நீங்க வந்து ஒரு 30-40 இமெயில் அனுப்ப வேண்டிய ஆள்னா just imagine how much time is spent there. So Correct, இங்க correct, வந்து correct. I just have to draft a friendly email to let my customer know about this new product, just like that. So Mm. அது வந்து ஒரு வெர்ஷன்ல 2-3 வெர்ஷன் கொடுக்கும். Alright? Yes, So correct, எது the correct. bestன்னு நம்ம படிச்சுட்டு அப்புறம் அதை காப்பி பண்ணி வேணும்னா அனுப்பலாம். படிக்காம புத்தாவை அனுப்பவே கூடாது. இது நிறைய பேர் இந்த மிஸ்டேக் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. Exactly, exactly. Alright, I found a very interesting way on using ChatGPT. Actually, I've been working with a cafe recently. He's new. I mean, he's just newly trained as a chef and all. I think I know. I mentioned to you before. I'm actually a trained chef. You know, the profession Wow. rather was culinary arts. So before I became a digital marketer, I was doing cooking and all that. So I'm working with this boy now. He's somebody that I know, and also he's just opened his new cafe in Ipoh and everything. So I told him that we just tried something on ChatGPT. அவர் வந்து என்னன்னா அவருக்கு ingredients நிறைய இருந்துச்சு. He wanted to do a special, but Love he this. couldn't. Okay. So அவர் வந்து he couldn't come up with a recipe with the ingredients like he saw it. Okay, he's new, so I don't blame him. அவன் இப்பதான் train பண்ணி முடிச்சுட்டு வந்தாரு. So I told him, why don't you put the list of ingredients? நீங்க அந்த list of ingredients ChatGPT ல போட்டு create me a dish. Interestingly, ChatGPT வந்து ஒரு 4-5 டிஷ் செஞ்சு கொடுத்துச்சு அவங்களுக்கு, including the method of doing it and also all the weighing, all the exact amount that you need to put for this dish to actually happen. And only using the ingredients that our existing the ingredients மட்டும் தான் பாய்ச்சி செஞ்சுச்சு, which is indicating now is very good. Amazing, right? Yeah, yes, yeah. it's amazing because இது வந்து think பண்றதுக்கு, in fact, like myself, even though I'm an experienced chef, so maybe I can come up with 1 or 2 menu with that ingredients, but ChatGPT gives you like 5-6 That is you can super. think about. That is super. Yeah, It actually simplifies நிறைய வேலை வந்து simplify பண்ற ஒரு tool தான் ChatGPT. So that is one of the interesting ways indicating now to use. And also he is also now using it to make meal plans and all. அவருக்கு தனியா meal plan design பண்ணி, so அது வந்து தனியா ஒரு இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் வேலை செய்யாம அது எல்லாருக்கும் திங்கிங் மெக்கானிசம் ஆச்சு. பட் ஜஸ்ட் நவ் யூ ஸ்போக் அபவுட் ஜெமினாய். எனக்கு வந்து அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை யூசிங் ஜெமினாய் எக்ஸப்ட் ஃபார் Nano Banana. I use Nano Banana for picture generation. Okay. But in your opinion, I feel Gemini doesn't think as cleverly as ChatGPT. Oh, actually, not really. Okay. You know what இது என்னோட happens opinion. is, no problem. Okay. எல்லாருமே like நான் வந்து என்ன ஆகுதுன்னா I use ChatGPT a lot. Like என்னோட டீமுக்கு வந்து they want to use ChatGPT, so I use ChatGPT a lot. Gemini நான் ரொம்ப பாய்க்கிறேன். ஏன்னா Geminiல வந்து இப்ப there's a lot of இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா Nano Banana வந்து was a craze. Yes. Craze. Everyone was trying Nano Banana and all this stuff, you know. But நம்மளுக்கு தெரியணும் என்னத்துக்கு அது வந்து ஃப்ரீயா இப்ப கொடுக்குறாங்கன்னு. எல்லாம் டேட்டானால தான். You know, everyone is uploading data and all that. They need all this data to make it better. But Gemini எடுத்துக்கிட்டா அந்த the development team, the amount of work they are putting into develop Gemini is huge. நிறைய money is being spent to upgrade that in fact. You know what? I can even show you something with with Gemini, what Gemini can do. Okay. Or a simple demo. Let me just make you a host. Yeah. Arukyam, அவங்க host ஆக்க முடியுமா? Wait, I can't make you a host. It's okay. Wait, hold on a second. Arukyam, he's not in. I am not a host, yeah. Yeah, no, நீங்க நானும் இல்ல. If not, I can make you. I think he's away. Can we save that first? Okay, can. Sure. Later, just tell me, all right? Okay. So it's just like a simple thing. What you know, a lot of people want to use, all right? Okay. But அவங்க வந்து எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, என்னத்துக்கு AI பாய்க்கிறோம், asking question. இப்ப நான் சொன்னேன் brainstorming, இதெல்லாம். But
other தாண்டி it can actually do really really wonderful things. Like, do you know, like with Gemini, இப்போ வந்து நான் வந்து ஒரு ப்ரொபோசல் கிரியேட் பண்ண போறேன்னு வச்சுக்கோங்க. பிகாஸ் நம்ம SME பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம், ரைட்? Yes, correct, ஸோ correct. SMEக்கு வந்து இதெல்லாம் டெய்லி ப்ரொபோசல் கிரியேட் பண்ணணும், இல்ல பிசினஸ் ஸ்டடி செய்யணும், ரீசர்ச் செய்யணும், என்ன வேணாலும் செய்யலாம். லைக் சிம்பிளஸ்ட் ஒன், மோஸ்ட் ஆஃப் them need to create. ஓகே, யாரோ என்னை மியூட் பண்ணிட்டாங்க. உங்களையும் மியூட் பண்ணிட்டாங்க சுரே. Okay. Can you unmute yourself? I hope you all can hear me. நான் கண்டினியூ பண்றேன், நீங்க என்னமோ பேசுறீங்க. ஓகே, கேட்டுருச்சு. ஓகே, Can. alright. So I think you're already a co-host. You can share your screen now. Okay. Okay. So let me just share my screen. Okay. So இப்போ நான் இத பத்தி தான் நான் சொல்லிக்கிறேன். So okay, கேக்குது பாத்தீங்களா காயத்ரி? What shall we do? Alright. So இப்போ இங்க பாத்துக்கிட்டீங்கன்னா, Okay. let me just close all these things. ChatGPT எல்லாம் வேணாம். இப்ப நம்ம வந்து இது வந்து மேனஸ் AI. மேனஸ் வந்து இப்ப எனக்கு ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு, ஒரு வீடியோ கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. Okay. This is a paid one, right? Minus? இல்ல, ஃப்ரீ ஒன் தான். Minus நான் is also வந்து பிகாஸ் எவ்ரி கிரெடிட் வந்து எவ்ரி டாஸ்க் வந்து ஒரு 500 கிரெடிட் எடுக்கும் மேனஸ். ஸோ நான் என்ன okay. பண்ணேன், ஐ காட் a lot of people to ரிஃபரல் இருக்கும்ல, குரூப்ல எல்லாம் அனுப்பிவிட்டு எனக்காக நீங்க லிங்க் கொஞ்சம் இது பண்ணீங்கன்னா, ஸோ ஃபியூ தௌசண்ட் கிரெடிட் வச்சிருக்கேன். வெரி இம்பார்ட்டன்ட் ஜாப்க்கு தான் அதை பாய்க்கிறது. I see. So it's a video generative. No, everything. I can clone a website, I can generate video, I can do so many stuff there lah. அது ஒரு I see. super computer menace. Okay, Alright. okay. So anyway, let me just share here. இது வந்து Gemini, என்னோட Gemini. So I Okay. want to do a business proposal. Let's say Mhm. for so recently we ran a ESGN Brands Forum. So I Okay. can say something about sustainable initiative for company. All right. Okay. So I'm just going to ask it to create a proposal on sustainable, what you can call that, some sustainable strategies. Cafe, since you are a chef, right? Thank you. Yes. A cafe can implement sustainable strategy to align with sustainable development goals strategy. Okay, something like this, simple one. So இப்போ இந்த மாதிரி போட்டோம், நார்மலி நம்ம இப்படிதான் டைப் பண்ணுவோம், என்ன வேணுமோ நம்ம இப்படிதான் டைப் பண்ணி ப்ராம்ப்ட் பண்ணிடுவோம், ஆமா தானே? Correct. Yes. ஆக்சுவலி என்ன இருக்குன்னா, இங்க பாத்துக்கிட்டீங்கன்னா டூல்ஸ்னு ஒண்ணு இருக்கு. Yes, So correct. tools நம்ம பனானா இருக்கு, மிஸ்டர் பனானா இருக்காரு, நானோ பனானா, டீப் ரிசர்ச் இருக்கு. இந்த கேன்வஸ் வந்து எல்லாருமே மறந்துடுவோம். So it's actually, the canvas is actually a very 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 useful thing. Alright. இப்போ நான் இந்த மாதிரி போட்டுட்டு நான் ப்ராம்ப்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இங்க பாருங்க, இது ஃப்ரீ வெர்ஷன் தான் பாருங்க. ஓகே, சோ இப்போ என்ன ஆகும்னா, என்னோட ஸ்கிரீன் வந்து ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணுது. கரெக்ட். சோ இந்த சைடு பாத்தீங்கன்னா இதெல்லாம் நம்மளோட what you call that, prompting. இங்க வந்து இந்த பார்ட் தான் where it creates your proposal for you. So இந்த பார்ட் ஏன் இம்பார்ட்டன்ட்னா, நார்மலா நம்ம ப்ராம்ப்ட் பண்ணா நம்ம வந்து அந்த ஆன்சரை போயிட்டு எடிட் பண்ண முடியாது. கேன்வஸ் பவுச்சா நம்ம ஆன்சரை எடிட் பண்ணலாம். இப்போ வந்து இங்க உங்களோட கெஃபே பேர் போடலாம். Okay. Let's see. Oh wow. Sureen. இது உங்களோட கெஃபே இல்ல, but I'm just putting it. Alright. Okay, no problem. Okay, Sureen's Cafe. Alright. So something like that. Alright. And then I'm just putting it. So you can this. இப்போ இத பாருங்க, எக்ஸிகியூட்டிவ் சம்மரி இங்க இருக்கு. இது வந்து ப்ராப்பரா இருக்கும். எக்ஸிகியூட்டிவ் சம்மரி இருக்கும், இன்ட்ரோடக்ஷன் இருக்கும், என்னென்ன கோல்ஸ் இருக்கு. So SDG goal number 8, 12 and 13 which is related to cafe. Alright. Yeah. So இப்போ இது வந்து, let's say I want to make this a bit simpler. So இத ஹைலைட் பண்ணிட்டோனே இது மட்டும் தான். So ask Gemini வரும். So what I can say, like maybe I can say expand this part. Oh, okay. Just this part.
ஏன்னா நம்ம இந்த சைட்டு போய் செஞ்சா எக்ஸ்பேண்ட் சொன்னா எல்லாத்தையுமே எக்ஸ்பேண்ட் பண்ணி விட்டுரும். ஆமா ஆமா Alright. எஸ் எஸ் So எஸ் I just want to just work on this part alone. So expand this part நான் prompt பண்ணிட்டேன். பாருங்க அந்த பார்ட் மட்டும் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணும் லாங்கர்வா. So ஓகே it added more things. Suren's cafe வந்துருச்சுங்க. ஆமா இங்க because நான் you Suren free cafe prompted right போட்டேன்லங்க மேல. Alright, Suren's ஆமா cafe, ஆமா all these things வருது, right? So இதே மாதிரி you can edit everything, you can make it simpler, you can இதுக்கு ஒண்ணு நீங்க வந்து அந்த ப்ராம்ப்ட் பண்ணலாம். பட் அது கூட மேட்டர் இல்ல. மேட்டர் என்னதுன்னா இந்த சைட் இந்த 3 திங்ஸ் இருக்குல்ல பாக்குறீங்களா? சோ இது வந்து என்னதுன்னா இப்ப லெட்ஸ் சே நம்மளோட ப்ரொபோசல் வந்து இதுதான் அந்த லெவல். சோ இஃப் யூ வாண்ட் டு மேக் இட் ஷார்ட்டர் or shorters, like sometimes your boss will say like 3 பேஜ்லாம் என்னால படிக்க முடியாது, எனக்கு ஒரு பேஜ் கூட போதும் அப்படின்னு சொல்லுவாங்க ப்ரொபோசல். yes yes so make it shorter. இங்க ஷார்ட் பண்ணிட்டீங்கன்னா it will just go very short. இல்ல ஒரு பேஜ் தான் செஞ்சேன், என்னோட பாஸ் will of course want like 3 pages அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க கீழே போலாம் longer, longest, very long, long, very long. so இது ஒண்ணு. இன்னொன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இது change of tone. So this is really really exciting. இப்போ வந்து இது வந்து என்ன டோன்னா நார்மல் டோன். இப்ப whatever that we get is the normal tone. You can make it casual. Casual. or very casual. very casual னா எப்படி இருக்கும்னு பாருங்களேன். நான் விட்டுட்டேன் பாருங்க. இந்த ப்ரொபோசல் இது வந்து வெரி கார்ப்பரேட் லெவல் ப்ரொபோசல் இப்படி இருக்கு. கேஷுவலா ஆக்குறதுனா எப்படி இருக்கும்னு பாருங்க. லைக் கிண்டர்கார்டன் லெவல் மாதிரி இருக்கும். but really cute, you know. Let's see. Okay, it's changing. A super chill. Oh, you see? like totally sustainable. when teenagers talk. Yeah. So the executive summary is the lowdown. All right. Wait, why introduction? Why bother? So on the Mari. But let's say you want to go back to the previous version, you can always go back to the previous version. The click I panna, see. go. This right? is interesting. Yeah, it's Yeah. good. Yeah. And then you can make it like a super formal also. நான் ட்ரை Very பண்ணேன். I cannot. It's ரொம்ப ஃபார்முலா இருக்கு. வெரி அத்தாஸ், வெரி கயங்கன் லெவல்ல அதோட இங்கிலீஷ்ல வேற மாதிரி போகுது. You shouldn't like the proposal also make them look like அது வந்து ரொம்ப Exactly. ரொம்ப So இது AI நார்மலா பாய்ச்சி செஞ்ச இருக்கணும். மாதிரி yeah. பட் அதோட என்ன ஆயிடுதுன்னா இது கூட மேட்டர் இல்ல, இன்னொரு மேட்டர் இருக்கு. ரைட். சோ வாட் இஸ் இட், இந்த கிரியேட் பாக்குறீங்களா? ஓகே. இந்த கிரியேட்ல வந்து இங்க பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த என்டையர் வெப்சைட்டை நீங்க ஒரு வெப் பேஜா கிரியேட் பண்ணிடலாம். ஓகே. யா. இப்ப நான் கிளிக் பண்ணிட்டேன். so what happens is Gemini is working on it, starting web app build. right. so just give it like 1 or 2 minutes. கொஞ்ச நேரத்துல இங்க வந்து கோடிங்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிரும். பட் அதனால பயந்துட வேணாம். பிகாஸ் நிறைய பேருக்கு வந்து அந்த பயம் வந்துடும், கோடிங்கா அதான் இதான்னு. அதனாலே நிறைய பேர் don't want to start using AI tools. so AI tools is simple, everyone can start using it. right. உங்களுக்கு வந்து ஃபேஸ்புக் பாய்க்க தெரிஞ்சிச்சுன்னா AI பாய்க்கலாம், கூகுள் பாய்க்க தெரிஞ்சிச்சுன்னா AI பார்க்கலாம், இமெயில் டிராஃப்ட் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா AI பார்க்கலாம். so it's really really easy to use. so இதெல்லாம் வந்து பேக் எண்ட் தான், இது உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. நம்மளுக்கு இப்ப என்ன ஒரு வெப்சைட் வேணும், based on our proposal we want a website. okay. so அதுதான் இப்ப கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. so அது கொஞ்ச நேரத்துல கிரியேட் பண்றோம். just 1 or 2 minutes. நம்ம எவ்வளவு நாள் எடுப்போம் வெப்சைட் எல்லாம் கிரியேட் பண்றதுக்கு? yeah, when I first did my என்னோட first website நான் செய்த Elementor வந்து it took me about a week. a week. yeah. because Elementor is, even though Elementor வந்து கொஞ்சம் ஈஸியான ஒரு டூல் தான், but அது almost took me a week to complete it. yeah. so seriously though இப்ப நம்ம வெப்சைட் ரெடி ஆயிடுச்சு. so இந்த வெப்சைட் வந்து I can click share. okay. share link கொடுக்கும், இந்த மாதிரி shareable link. okay. so I can just copy this link. இப்போ வந்து நான் இந்த கொஞ்ச நேரம் நிறைய இருக்கு. so இங்க போயிட்டு இந்த லிங்க போட்டேன்னா so உங்க வெப்சைட் இஸ் ரெடி from the proposal. நம்ம ஒரே ஒரு லைனை தான் எடுத்தோம். கொஞ்ச நேரம் இருங்க, இட்ஸ் லோடிங். no problem. meanwhile I will also do something here while waiting for that. நான் இன்னொன்னு காமிக்கிறேன் அப்புறமேல, but let's see our website first. okay. so
Surin's Cafe sustainability dashboard is ready. So this is actually நம்ம அங்க ப்ரொபோசல் செஞ்சுட்டு லெட்ஸ் சே நீங்க வந்து இதை ப்ரெசென்ட் பண்ண போறீங்க உங்க பாசஸ் கிட்ட. ஸோ யூ கேன் ஆக்சுவலி ஜஸ்ட் யூஸ் திஸ் டு ப்ரெசென்ட். ஸோ பார்த்தீங்களா இதெல்லாம். ஸோ It's editable, it's not editable, but it's interactive. It's interactive. Okay. It's Okay. interactive. All right. So it's interactive. Very இது very எவ்வளோ interactive. ஈஸியா நம்ம டே டு டே ஓட ஒர்க்லாம் லைக் எஸ்பெஷலி ஆமா. கார்ப்பரேட் லெவல்ல Correct. எஸ் So இது வந்து பாருங்க you need to do a proposal செஞ்சுட்டு அடுத்தது நம்ம என்ன பண்ணுவோம், we need to definitely present to our bosses, right? கரெக்ட் So அத வந்து நீங்க எடுத்து ஒரு பவர் பாயிண்ட்ல பிரசன்ட் பண்ண முடியாது, பண்ணாம இப்படியே நீங்க பிரசன்ட் பண்ணலாம். இன்ஃபேக்ட் இந்த லிங்கை வந்து நீங்க எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணலாம். யார்கிட்ட இந்த லிங்க் இருக்கோ அவங்க கிளிக் பண்ணி அந்த வெப்சைட் பார்க்கலாம். இது It's not எவ்வளோ posted anywhere. இந்த லிங்க் எவ்வளவு நாளைக்கு ஆக்டிவா இருக்கும் ஸ்கைட்ரி? நீங்க அது அன்பப்ளிஷ் பண்ற வரைக்கும் ஆக்டிவா இருக்கும். ஓகே ஓகே. Alright. So இது என்ன செஞ்சேன்னா இப்ப this is another one. இது while we talking நான் என்ன பண்ணேன்னா the same thing here, right? இதுதான் நம்மளோட ப்ரொபோசல், ஒரிஜினல் ப்ரொபோசல். ஓகே. ஸோ கிரியேட் பண்ணிட்டோன்னே இன்னொன்னு இருக்கு பாத்தீங்களா, இன்ஃபோகிராஃபிக்னு. ஓகே. ஸோ அந்த இன்ஃபோகிராஃபிக்கை கிளிக் பண்ணேன். ஸோ இன்ஃபோகிராஃபிக் எப்படின்னா இட்ஸ் நாட் ஐ மீன் த சிமிலர் ஒன்ல அதுவும் நிறைய இன்ஃபர்மேஷனோட வரும். alright. So let me just show you the infographic. So in an infographic you have a lot of graphics. Website வந்து you click பண்ணுவோம்னா infographic வந்து இப்படி இருக்கும். But ரெண்டுமே fits the purpose. If you like to see more graphicals, then you go for infographics. Yeah. If you like to see more of text website, based. and website and the look and feel, then you can go to web page. It creates both. So ரெண்டுமே பார்த்துக்கிட்டீங்கன்னா so it looks really good. Similar. Right? இது இன்னும் நல்லா இருக்குல்ல, பார்க்க கூட இருக்கு. ஆமா ஆமா. So results, the positive ripple effect. In fact, right, Suren, நான் வந்து இந்த ட்ரெயினிங் செய்யும் போது ஒரு ஹெச்ஆர் குரூப் செய்யும் போது அவங்க என்ன பண்ணாங்க, ஹெச்ஆர் சர்வே ஃபார்ம் அவங்க கிட்ட இருக்கு, கூகுள் ஃபார்ம். ஓகே. So அந்த கூகுள் ஃபார்ம் வந்து they need to send this out to their employees, right? Survey. Okay. So இந்த ப்ராம்ப்டிங்லயே இங்க நம்ம செய்றோம்ல, இந்த ப்ராம்ப்டிங்ல இந்த ப்ராம்ப்டிங்லயே they already included. End of this, I want you to include அந்த ப்ரொபோசல்ல எல்லாம் பேசிக் இந்த லிங்கை இன்க்ளூட் பண்ணோன்னு. ஸோ அந்த லிங்கை இன்க்ளூட் பண்ணிட்டோன்னே என்ன ஆகும்னா இந்த கடைசியில வந்து அந்த லிங்க் கிளிக் ஹியர்னு வந்துடும். ஓகே. ஸோ தே கேன் கிளிக் அண்ட் தென் sends them back to whichever site they want to go. In that manner, they wanted to go to a Google form நினைக்கிறேன் for them to fill up the survey. So you see, இதெல்லாம் நம்ம செய்யறதுன்னா it will take a lot of time. Yes. Right? You know, the amount of coding you need to write to actually do redirection or things like this. இது வந்து உண்மையிலே ரொம்ப ஆனா இது வந்து இவ்வளோ I think those who are here watching with us today, they definitely learn something amazing. Yeah, definitely. So இது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ டூல் தான், ஃப்ரீயா இருக்கு அண்ட் எல்லாருக்கிட்டயுமே இருக்கு. பட் we don't really use it. இந்த கேன்வஸ் பவுச்சா தான் இது நம்ம செய்ய முடியும். Okay, I take back what I said just now about ChatGPT. Better thinking. Actually, ChatGPT-லும் canvas இருக்கு. ஆனா என்ன ஆகுதுன்னா you can just edit, make it this one. You cannot create web page. You cannot create infographic. But canvas இருக்கு அங்க. See, but at the end of the day, நமக்கு எல்லாமே தெரியும். Google is leading the race. They always want to lead the race. And now, they will never want to be second best to anybody. So, heads up to that. Let's talk a little bit about Nano Banana. இப்போ எல்லாமே வந்து Nano Banana போச்சு. இடையில நான் கூட படிச்சேன். I'm not going to bluff and say I didn't. நானும் எடிட் பண்ணி கொஞ்சம் போஸ்டர் லெவல்ல படம் வர மாதிரி ரஜினிகாந்த் படம் போட்டோ பிடிக்கிற மாதிரி. How safe it is at the moment for Nano Banana? Because என்னோட concern வந்து I see a lot of ladies, they are prompting their self into different kind of things and all. And then I read a very interesting quote: if Gemini can dress you up, it can also undress you. Yeah, right. I did read this quote. And தமிழ்ல எப்படி சொன்னோம்னா வந்து I don't know how to say this in Tamil. I'm very sorry. அந்த டீசனா எப்படி அத சொல்றதுன்னா ஆமா, டீசனா எனக்கு சொல்ல தெரியல and I don't want to say it online. So வந்து
உங்களோட ஒப்பீனியன் என்ன மிஸ் காயத்ரி about Nano Banana's See, image generation? not only Nano Banana, it's a generally AI ன்னு எடுத்துக்கிட்டா ம்ஹும். நம்ம பாய்க்கும் போது நம்ம வந்து ஒரு ethics-ஓட தான் பாய்க்கணும். That's ஆமா true. You ஆமா see, another thing I always say most of the time நான் ட்ரைனிங்லயும் சரி இந்த மாதிரி ஆன்லைன் டாக்ஸ் எல்லாத்துலயும் சரி, when a platform is giving you something for you to use for free, ஓகே ம், நம்ம வந்து ட்வைஸ் 3 times திங்க் பண்ணோம் ஏன் நம்மளுக்கு ஃப்ரீயா கொடுக்குறாங்கன்னு. ஆனா நம்ம ஆமா திங்க் பண்ண மாட்டோம். அது ஹைப் வந்துருச்சுல, எவ்ரி ஒன் இஸ் புட்டிங், ஸோ நம்மளும் புட் பண்ணோம்னு ஹைப். அது தப்பு இல்லை ஆக்சுவலி. ம். ரைட், பட் தென் யூ மஸ்ட் ரிமெம்பர் த கான்சிக்வன்சஸ் தட் யூ கேன் ஹேவ். சி, ஸ்னாப்சாட் இருந்துச்சு, யூ ஹேவ் Yes, ஃபில்டர்ஸ், ரைட், யூ ஹேவ் correct, ஃபில்டர்ஸ். ஸோ இட் ஸ்டார்டட் வித் ஆல் த ஃபில்டர்ஸ். சி, ஸோ correct. ஃபில்டர்ஸ்ல என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து யூ வாண்ட் டு யூஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபில்டர்ஸ். You have like a rabbit ears, Yes, doggy mouth dog and all mouth, this stuff. yeah, Yeah, அதெல்லாம் so வந்து many things. அப்புறம் அது ஃபன்னா இருக்கும். But what they were doing is they were collecting your data. Alright? இப்போ வந்து மிட் ஜர்னி எல்லாரும் வச்சிருக்கீங்களான்னு தெரியல. மிட் ஜர்னி இந்த மாதிரி AI image generation tools, right? Nano Banana is also it. So மிட் ஜர்னி வந்து நீங்க வந்து it can create very very realistic looking images. Okay, but where did it get the source? எப்படி ஒரு AI-னால இவ்வளோலாம் கிரியேட் பண்ண முடியும்? Because of all the data that we have been giving them for many many years. So அந்த டேட்டாலாம் ஆன்லைன்ல இருக்கு. நினைக்காதீங்க நீங்க ஓகே நான் வந்து ஃபேஸ்புக்ல ஒன்று போட்டுட்டேன், இன்ஸ்டாகிராம்ல ஒன்று போட்டுட்டேன், நான் delete பண்ணிட்டு அது காணா போயிடுவேன்னு. அது forever அங்க இருக்கும், அவங்களோட ஆமா சர்வர்ல இருக்கும். forever it's there. Alright, correct correct நீங்க இங்க correct delete பண்ணாலே அங்க யாரும் delete பண்ண முடியாது மைக், அங்கேயே தான் இருக்கும். Right, so it ஆமா will be correct forever there. So correct that's the same thing. They're using all this to get the data to make their model better, ம் to train their model to work better. Right, அவங்களோட ஐடியா அது மட்டும்தான். Alright, so இந்த டைம்ல வந்து டேட்டா பிரீச் நடக்கலாம், a lot of things can happen. அது நடந்து இருக்கு, right? But ம் அது one side. But coming back to your question, how safe it is, you see, again, I don't want to say it's not safe and then create some hoo-ha, என்னல இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு. ஆமா See, ஆமா நம்ம வந்து ரெஸ்பான்சிபிளா பாய்க்கணும். ஆமா That's all. Alright, correct so if it's not necessary, don't do it lah. Simple as that, right? So correct இப்போ எங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம வந்து இண்டஸ்ட்ரியில இருக்கிறதுனால நான் நானோ பனானா என்னோட படம்லாம் போட்டு போடவே மாட்டேன். But what we are doing is because we've seen what it can do. Alright, correct so correct but what we are using Nano Banana and all the AI tools for our content generation. correct So correct content generation எடுத்துக்கிட்டாலையும் 100% நான் இந்த AI tools எடுத்துட்டு, like for example we need to create a video, for example, for a ம்ஹும். client. Alright, video ஒரு இமேஜ்னே வச்சுக்கலாம். So ம் அந்த இமேஜ்ல வந்து we need to have a image of Malaysians, அந்த இமேஜ் இருக்கணும். So okay Malaysians, okay ல ஹரி எனக்கு நம்மளோட ஹரிக்கு பங்சான் மெர்டேகா டேக்கு ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ம் So now I don't go to Nano Banana or I don't go to German Google Canva. Yeah, I mean all this ideogram, Mid Journey, and all that. I don't ask them to create for me a Slamat Harika Merdeka and post. அப்படி செய்ய மாட்டோம். ம் எங்களுக்கு என்ன வேணும்னா எங்களுக்கு ஃபீச்சர்ஸ் தான் வேணும். Like for example, I need images of Malaysians together, different ethnics, different races together, holding hands. correct So இந்த மாதிரி இமேஜஸை கிரியேட் பண்ணுவோம். After that அந்த இமேஜை வச்சுட்டு we will design our own poster. ம் Alright, so இங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா I don't sell something that I don't create to my client, but the correct clients correct will know என்ன நம்ம இருக்கோம். So இந்த image வந்து it was sourced by AI, so அதுல ethical இருக்கு, right? ம் So இதுக்கு தான் நாங்க பாய்ப்போமே தவிர just upload your own photo இதுக்கெல்லாம் பாய்க்கிறது இல்ல. Alright, because ம் we know that some things can happen, but yes எல்லாருமே அப்படி திங்க் பண்ண மாட்டாங்க. So எல்லாரும் அந்த மாதிரி திங்க் பண்ணாதனால தான் we actually the model is actually working very well, correct because it's helping out. So it's like a chicken and egg story. செய்யணுமா ம் செய்யக்கூடாதானே செய்யலாம், but you just need to be smart careful smart yes about it, careful smart about it, right? இன்னும் ஒண்ணு வந்து SMEs how they can use என்ன கேட்டீங்கன்னா image enhancement. இப்போ அவங்க ப்ராடக்ட்ஸ்ல நிறைய they take a lot of product image. ஆனா Yeah. some people
வந்து அவங்களுக்கு அந்த they don't have a good camera or they are not good Mm. professional photographer. I realized Gemini actually when it can be used like unlike ChatGPT, which comes to the limitation of 3 per Mm. day, Mm. the free version. Gemini you Yeah. can actually prompt. I think I Yeah. don't know if Yeah. there's a limit or not. I've never tried it until it's told me that there's a இருக்கு. limit. ஆனா நானோ பண்ணானா கொஞ்சம் நேரம் பாய்க்கலாம். அதுக்கப்புறம் தான் அந்த லிமிட் வருது. நானும் ஆமா, கவுண்ட் பண்ணல எவ்வளவு வருதுன்னு. ஆமா. பட் So உங்க இப்ப ChatGPT கூட they had this wonderful thing called Sora. So Sora, நேத்து yes. வரைக்கும் நான் Sora பாவிச்சேன். இன்னைக்கு வந்து என்ன ஆச்சுன்னு தெரியல. Sora they said like not able to use it in your country input வந்துச்சு. ஆமா, ஆமா. அப்புறம் then what happened is they gave me an option. You can still use the old one. So Sora is still good. Sora the video generation, image generation எல்லாம் செய்யுது. But Canva is that. Canva Canva is yes, Canva Magic, AI is Magic, yeah, Canva AI, Magic Studio la previously, yeah. correct, Canva AI can do wonders also. correct. Yeah. But என்னோட personal opinion கேட்டீங்கன்னா, I use DeepSeek Me because too. because எனக்கு நம்மளுக்கு தெரியும் ஏன் we use DeepSeek because as a digital marketer, I feel like the contents when I want to create a content, the ideas DeepSeek give is not very generic. Yes. அவங்க ஒரு ஹியூமன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து தான் யோசிப்பாங்க. ஐ திங்க் த திங்கிங் மெக்கானிசம் இஸ் வெரி ஹியூமன் லைக் விச் இஸ் ஸ்கேரி. ஆனா it serves the purpose and the purpose serve Yeah. what I want, especially when it comes to researching and all. But interestingly, I'm doing sports marketing and all, and I'm working with some local football clubs here. We have been recently using AI. I don't know whether I should actually say this in public or not, but it's okay. If anything, I'll handle it. We are using AI now to analyze opponent team like strategies, because every football team, அவங்க வந்து they have a set of strategies where they upload before the game. Okay, that line up, that how we played and all. Actually, you can use AI to find the loopholes in which area of the field they're actually weak. If you give AI the correct information. I don't know if many people know about this yet, but we've actually already been doing it here successfully. Oh, And actually I'm இது வந்து market saver மாதிரி தான். Like for example, yes, நம்ம வந்து competitive analysis all the time we will do, right? correct. So you're actually doing competitive analysis. I think it's fine. You can say it. Yeah. So I mean nothing wrong. It's perfectly legal for me to do it. So yeah, we've been using it here in terms of sports. So அதான் சொல்றேன் நிறைய யூசஸ் இருக்கு ஏஐக்கு வந்து. ஆனா நிறைய பேரோட என்ன சொல்றாங்கன்னா இல்ல ஏஐ வந்து இஸ் ஜஸ்ட் ஃபார் போட்டோ ஜெனரேஷன்ஸ் அண்ட் ஆல். I want to think out of the box now. Okay. We've been talking about how AI makes good images and all. So let's talk about the more technical side of AI. I sometimes advise some of my clients, clients could even advise for you can actually do a very good financial budget using AI. உங்களோட existing list of accounts நீங்க அது properly upload பண்ணீங்கன்னா it will actually counter give you a new budgeting system. Do you have experience working with these kind of things? Yes, yes. In fact, yes. So, one of the main thing that I love about AI is the data analytics that it can do. So, Yes, எல்லா correct, companies now that I work with, everyone has a lot of data. Like correct. data can be Mm, customer data, or it can be finance data. It can be so many different data. Even correct. marketingக்கும் நம்மளுக்கு ஒரு data இருக்கும். So, எல்லா டேட்டாவும் இருக்கும். So, Mm, and different kind, like you have like 100 different type of analysis ஒரு கம்பெனில செய்வாங்க. பட் என்ன பியூட்டினா ஒரே டூல், லைக் லெட்ஸ் சே we just want to use ChatGPT for example, அந்த ஒரே ஒரு டூலை வச்சுக்கிட்டு எல்லா அனாலிசிஸும் நீங்க அதுல செய்ய முடியும். பட் mm, the thing here is you also need to know what you want to upload on ChatGPT. So இப்போ correct. வந்து let's say I want to do employee engagement. I want to do analytics on current employee. Okay, let's say attrition rate. Mm, They're leaving the company, right? The attrition okay, rate and all these okay, things. So என்கிட்ட அந்த data of employeesலாம் இருக்கு. So I want to know what's the main reason they are leaving the company. எவ்வளவு நாள் வேலை செஞ்சுட்டு எப்ப கிளம்புறாங்க, the reason why they want. So அந்த correct. data வச்சுட்டு நான் upload பண்ணேன்னா that will be a wrong thing to do. You Mm, know why? Because அந்த dataல வந்து there's a lot of privacy
or personal and PNC stuff which are there. Your PDPAs and all. You Yeah, need to be like careful. you have Yes. the employee's name, you Mm, have probably அவங்களோட personal identification number or their correct. staff number. So all these things are sensitive data. Correct. So Correct. finance கூட நீங்க முதல்ல சொன்னீங்கல்ல, we can upload finance and we can do financial analysis, we can do forecasting, what we can do எங்க budget, when we do budget review planning, performance planning, where you can Mm, reduce your budget or which area that you need to focus on, அதெல்லாம் நம்ம செய்யலாம். But again, that financial data for you to upload, how safe is it? correct. All right. Correct. So the அந்த part more நம்ம we need to like look into it. What is right, what is not right. எது நம்ம அப்லோட் பண்ணலாம், எது நம்ம அப்லோட் பண்ணக்கூடாது, அதுதான் நம்ம பார்க்கணும். Because ஆமா. any analysis it can do. Like ம், for example, இப்போ வந்து நான் எம்ப்ளாயி பத்தி அப்லோட் பண்றேன். So what ஆமா. I need to do, I need to remove all the information about the employee. அவங்களோட நேமை எடுத்துடணும். ம், அவங்களோட ம், ம். ஐடென்டிஃபிகேஷன் நம்பர், ஐசி நம்பர் எடுத்துடணும். Alright, Okay. maybe அந்த staff numbering which has some sort of the moment you remove all this two personal data, the staff numbering is not a big deal. But ம், you want to be on the safe side, அதையும் remove பண்ணிட்டு you give your staff a new ID1, ID2 அந்த மாதிரி கொடுத்துட்டு then ம், now this data you don't know who you're going to tie it back. It is just an employee one. Who is employee one? Nobody knows. ம், Then that one you can upload. But again, upload பண்ணும்போது company பத்தி எந்த இன்ஃபர்மேஷனும் இருக்கக்கூடாது அதுல. லெட்டர் ஹெட் கூட அப்லோட் பண்ண மாட்டோம். We don't ம். even upload letterhead because letterheadல என்ன இருக்கும், நம்ம லோகோ இருக்கும், நம்ம கம்பெனி ஆமா. அட்ரஸ் இருக்கும், கம்பெனி பேர் இருக்கும், Your கீழே வந்து registration number. ஃபுட்டர்லாம் இருக்கும், எவ்ரிதிங் ஆமா. இருக்கும். ஸோ அது Correct. எல்லாமே ரிமூவ் பண்ணிடுவோம். It becomes like an empty data. ம், So some company that what we work with, um, இன்னொரு level, safe level. So instead of the original data, we create a shadow data. yes. So shadow data என்னதுன்னா நம்பர்ஸ்லாம் almost there, but it's not the ம், real number. All right. And then the analysis, we want to get in percentage. So it's fine. So ம், numbers, it doesn't go like 97.337 அப்படிலாம் வராது. It gives you a good percentage. Okay. So அந்த மாதிரி data வேணா you can upload. Now you can do. Even one of the things நான் என்ன செய்யறேன்னா, இப்போ வந்து நான் we hire, right? ம். Like ஹையரிங் செய்றோம். ஸோ ஹையர் பண்ணும்போது நம்மளுக்கு ரெஸ்யூமேஸ்லாம் நிறைய வரும். அத ம். உட்காந்து ஒண்ணொண்ணா படிக்கிறதுக்கு கொஞ்சம் லேசியா இருக்கும். அந்த காலத்துல ஒழுங்கா தான் Exactly. செஞ்சுக்கிருந்தோம். இப்போ வந்து ஆமா. ஒரு 3 ரெஸ்யூமே படிக்கிறதுக்கே கடுப்பா இருக்கு. ரைட்? ஸோ ஆமா. Especially with the newer generation, the way they are writing the resumes. அது வேற லெவல். யா. இப்ப Yes. ரெஸ்யூமே கூட அனுப்ப மாட்றாங்க. சுரேன் எல்லாரும் வீடியோ அனுப்பிடுறாங்க. யூ டவுன்லோட், யூ Yes. கோ டு மை வெப்சைட், யூ டவுன்லோட் சொல்லிடுறாங்க. So Yes. anyway, what I do with the resumes all, I will get their resume, but I will get ChatGPT to do my resume screening. ம். Alright. So இப்ப நான் என்ன பண்றேன்னா, the resume வந்து can I upload straight away on ChatGPT? Definitely no. Yeah. அந்த This is. ரெசுமேல என்ன பண்றாங்க, அவங்களோட போட்டோ இருக்கும். ஆமா. அப்புறம் அவங்களோட பேர், ஃபுல் நேம் எடுத்துட்டு, இமெயில் அட்ரஸ்ல இருந்து ஹவுஸ் அட்ரஸ் வரைக்கும் எல்லாமே கொடுத்துருவாங்க அங்க. Exactly. So In fact, அது எப்படின்னா, nearest reference context கூட இருக்கும் அதுல. எல்லாரும் அதான். So what I will do, all this information, I see people's name, I see people's email address, whatever, I just remove all that. So ம், எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு, இப்போ வந்து என்கிட்ட இருக்கிற ரெசுமேலாம் for one particular job, let's say designer, alright, ம், graphic designer ஹைர் பண்றோம். ஸோ எல்லாத்தையுமே நான் அப்லோட் பண்ணிட்டு ஜாப் டிஸ்கிரிப்ஷனையும் அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் என்ன எனக்கு வேணும்னா, அவங்களோட ஸ்கில்ஸ், அவங்க எக்ஸ்பீரியன்ஸ், அவ்வளவுதான். ம். I don't even care about your education background. So I tell my ChatGPT, I don't care about the education background. On the degree, diploma, as long as you have these skills, you have this experience, is fine. So Good. then I Good. upload that with the job description, and then I tell ChatGPT, okay, now I have uploaded like 20 resumes. You give me top 5 from this. And then top 5 on the yarn top 5. You need to give me the justification. Yarn top 5. All right. So Okay. resume அதே அழகா அனலைஸ் பண்ணிட்டு say okay, candidate A first, candidate B, candidate F இப்படி சொல்லணும். And then the reason why, because you wanted, for example, CapCut, so they have CapCut.
You wanted Canva, they have Canva. And then what it will also give me is ஏன்னா நம்ம ஹையர் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு ஷார்ட் டாஸ்க் கொடுப்போம் லைக் கிரியேட் அ ஷார்ட் வீடியோ 2 minutes வீடியோ சம்திங் லைக் தட் ஸோ ChatGPT கிட்ட நான் கேட்பேன் பேஸ்ட் ஆன் தியர் எக்ஸ்பீரியன்ஸ் த லெவல் ஆஃப் ஆர் த ஸ்கில்ஸ் தே ஹேவ் சஜஸ்ட் அ ஷார்ட் டாஸ்க் தட் தே கேன் டூ அண்ட் சப்மிட் பிஃபோர் தே கம் ஃபார் அ பிசிக்கல் இன்டர்வியூ. அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரிலிமினரி. ஸோ ChatGPT அக்கார்டிங் டு தேம், okay, இந்த guyக்கு வந்து okay, he's really good in Photoshop, so he can do maybe a GIF animation or something like that. This guy is really good in CapCut அப்படின்னு சொல்லிட்டு அதே உனக்கு வந்து அழகா கொடுத்துரும் the task. Not only that, it will also give me personalized interview questions. Personalized, yeah. Everyone, yeah. Judging right? on their resume, because Correct. that's actually kudos to you. That's fantastic, because அந்த ஒரு ad ஒரு photo இருக்கு தெரியுமா, they'll put a tree and they'll ask all the animals to climb. Yes. yes. அது How வந்து can a fish climb in? how can a fish and or an elephant climb a tree? Because everybody's skills எல்லாரோட skill set சேமா இருக்காது, எல்லாரோட knowledge. Sometimes the least educated may be the best candidate. நம்மளுக்கு தெரியாது. In fact, it is nice that you were talking about this. I also want to bring up something that I work in a very prominent call center, which we have now slowly in AI வந்து incorporate பண்ண ஆரம்பிச்சிட்டோம், and it's actually a Singapore-based company. But to be honest, it's a test run that we are doing now, but the people on the receiving end is not finding it very nice because they don't want to talk to an AI. Particularly, we saw this behavior with a lot of Singaporean customers. They don't really want to interact with AI because they feel AI doesn't solve their problem. All right. Okay. It was very interesting. In fact, we spoke about this a few episodes before with a hiring person. Also, I told him that if Singapore is not ready, high chances Malaysia is also probably not ready for AI when it comes to customer service. ஏன்னா அவங்க at the end of the day they contact பண்றாங்கன்னா they want their problem to be solved, and they feel that AI are not general problem solvers. அவங்க so இப்போ ஒரு 10 inboundல வந்து maybe ஒரு 4 inbound automatically the first question they ask, are you a robot or an AI? If yes, please transfer me to a human. Oh, is it? Okay, Yes. that's interesting. Yeah. Out of 10, maybe 4. I honestly will say probably 4 out of this, because they don't. I feel that they are not ready to accept. They don't want to talk to a robot. Correct. They don't want to talk. And இது வந்து it's not வந்து அந்த young generation and old generation மட்டும் கிடையாது. I saw it happen in all age groups. அவங்கள வந்து if they're coming to you, அவங்க ஒரு problem ஓட உங்ககிட்ட வராங்கன்னா, I don't want to speak to an AI because you are not going to solve my problem the way I want my problem to be solved. So interesting, yeah. Yeah, so எனக்கு கேட்டீங்கன்னா maybe some industries வந்து இன்னும் really ஆவல AI fully incorporate பண்றதுக்கு, especially customer service. Something that ஒரு human touch வந்து கண்டிப்பா வேணும் customer service, because AI வந்து they cannot show empathy. It's all predetermined replies தான். Empathy கிடையாது. The tone is not correct, you know. Sometimes நம்ம டைப் பண்றதுல நம்ம ஹியூமனோட டோன் வந்து டிஃப்ரெண்ட். we show a lot of empathy, we show a lot of interest in it. AI வந்து அவங்க காமிக்க மாட்டாங்க. So this is one thing that I've noticed also. A downside of AI na, if I think customer service பாத்தீங்கன்னா probably not ready. Yeah, that's true also to a certain extent. You see, I think also like this, whenever there's new changes are coming, always resistance இருக்கும். கண்டிப்பா. Yeah, resistance இருக்கும். Like companies are okay, corporate வந்து they want to incorporate AI in every part of their thing, right? So நீங்க சொல்ற மாதிரி is their user, are they ready to talk to an AI, or they just still want a human to talk? But you know, some of the tools have a very like a ChatGPT எடுத்துக்கிட்டா, it has a very empathetic way of responding to human. Okay. In fact, last year they did a study in the US. This is a bit funny, you know. What they asked is the impact of AI in your work life. In the area, like AI is giving you the highest impact. So people say like, you know, administration task, people say customer service and all these things. But அதெல்லாம் number 1ல இல்ல.
நம்பர் 1ல என்ன இருந்துச்சுன்னா, companionship. Companionship, So huh? people were going to ChatGPT especially for life advice, for love advice. Correct, correct. Okay, because Surin, நீங்க வந்து ChatGPT கிட்ட பர்சனலா பேசியிருக்கீங்களா? Like in a Uh, personal level conversation. I think I did. I don't want to deny. I did once have a personal conversation. I was confused with something. I asked an opinion, which at the end of the day was the opinion that I went for. So Okay, you the opinion that ChatGPT the gave AI you. gave me, that is the Um, opinion I went for, because it was close to what I wanted to do as well with the situation. We're not going to speak about the situation. Okay, but actually, right, that's very true. You see, Mm, when we say like ChatGPT cannot respond empathetically and the empathetic illana, actually, if you see clearly, AI has, especially ChatGPT, it has the ability to speak or to respond to you empathetically. All mm, right. Again, this is also a matter of how we are training our tool, our model. All right. mm, If we prompt it right, like rubbish in, rubbish out சொல்லுவோம்ல. So நம்ம prompt சரியா இருந்துச்சுன்னா, for customer service, it will give a good prompt. In fact, I have a case study that I did for customer service, right, using mhm, ChatGPT. So என்னதுன்னா, we had like customer complaint. The customer complaint எடுத்துட்டு we asked ChatGPT to reply to this customer complaint empathetically. It did mm, wonderful because customer was angry and all that things. So what a email reply should be, what a WhatsApp reply should be, அது அழகா செஞ்சுச்சு. But some mm, customer பார்த்துக்கிட்டீங்கன்னா சக்காஸ்டிக்கா இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து not happy, but they will say like, oh, I'm very happy with your product. உங்க mm. ப்ராடக்ட் வந்து 2 வாரம் லேட்டா வந்துச்சு. 2 வாரம் Yes. லேட்டா வந்தாம ஒழுங்கா பாலோட் பண்ணாதனால உள்ள ஜாமான்லாம் உடைஞ்சு கிடந்துருச்சு. ரொம்ப நல்ல Mm. சர்வீஸ், ஐ அம் சோ ஹாப்பி அப்படின்னு அனுப்புனா, ChatGPT இது போட்டா என்ன மாரி ரெஸ்பாண்ட் பண்ணும் நினைக்கிறீங்க? I think for some reason, I still think AI cannot properly get sarcasm. It got sarcasm. It It got, huh? got the sarcasm. Because Okay. why? This is ChatGPT I'm talking about here. So என்னதுன்னா, it knows that the logic here is you got the product late. Okay. The product was broken. Alright? Okay. அதெல்லாம் நம்ம clear-ஆ அங்க போட்டிருக்கோம். And how can you Mm, be happy about it? So the reply that it gave is, we are mm, very sorry for your experience. அப்படின்னு ஆரம்பிச்சிச்சு. You mm, see, we will make, a compensation, all this thing, the thing that we have trained it, அதெல்லாம் ஒழுங்கா சொல்லிடுச்சு. So we mm. just wanted to train whether the AI can understand that or not. So இப்ப ChatGPT கிட்ட வந்து நீங்க customize பண்ணலாம் ChatGPT. You can Yeah. make the reply to be sarcasm and all that. I cannot take it. It's too sarcastic for me. So I just went back to default Correct. setting ke poiten, right? So Correct. actually, if you ask me, ChatGPT can understand sarcasm. It can understand human, emotion, and Mm. it can reply based on that. It's just that it is not like, I'm not sure which tool they are using to create the உங்களோட API என்ன வச்சு customer service Yeah. இதெல்லாம் செய்றாங்கன்னு. But if it's a Singapore company, definitely it will have like one of the best tools, you see. Yeah. But Ah, I think at the end of the day, I think it also comes down to the problem. It also depends on the industry. Now in the that's airline true. industry, That's true. All right. airline That's true. industry. So Yeah. airlines, when they only want a resolution. They don't want to be put at fault. Because normally when they come, they already have like it's like a frustrating situation ல தான் வருவாங்க. Exactly. So Exactly. on the They don't timeline come they to don't you. want to talk. Yeah, they Yes. want to talk to anyone except for a human. We Correct. understand that. Yeah. Correct. Like Correct. what So you say I is true. believe, I think maybe it could be on the industry பொறுத்திருக்கு. Because you see, like Shopee and all, I think your e-commerce, they're still using human. They're slowly incorporating AI into your e-commerce now. But I like the whole idea of e-commerce, AI's intelligence on e-commerce, because number one, அது வந்து products வந்து ரொம்ப easier sorting out பண்ணுது. It also gives you advice on how to properly put your products. I think e-commerce customers நிறைய இருக்கு. It's good that the Shopee has incorporated AI finally into their e-commerce Yeah. sites. So they are making the user and the buyer side also to be very easy now. Item management is much better than how it was previously.
Oh, definitely. Yeah. Definitely. Yeah. And also அவங்க automatic they analyze the way you put your product and what you your description எல்லாம் analyze பண்ணிட்டு அதுலயே advice கொடுக்கும் உங்களுக்கு இல்ல இந்த மாதிரி போடுங்க try it Mm. this way to get more people to come and see your product and all, which is good. நிறைய பேர் வந்து you know they don't have the time, they don't have proper knowledge and knowledge இருக்காது செய்யறதுக்கு. So yeah, I agree on what you said just now about AI. You know, it's very, you are a pro AI person, so you know what you're coming from, where நீங்க Happy. என்ன Happy. பேசுறீங்க உங்களுக்கு தெரியும். So so let's go back to நீங்க சொன்னீங்களா ஒரு studies in the US. I also did read about this. But on long term நீங்க நினைக்கிறீங்களா இது வந்து impact ஆகுமா human relationships because you see we that is what what makes us humans is the whole communication. If we Yeah. choose to start talking to robots about our problem, then Exactly. how does the human communication barrier Actually, happen? when I read that thing was mother சிரிச்சேன் like so funny and all that, but thinking again, how healthy is this for a human? Mm, So long termly, definitely not healthy. We still need, correct, when we are human, we still need the human touch and all that. correct. Even right, இது வந்து என்னோட own experience also. Like I talk to ChatGPT and all that stuff, just ask ChatGPT make, create a joke for me அப்படிலாம் Mm, சொல்லிட்டு அது இருந்தாலும் but I know that there should be a limit there lah, correct, நம்ம ஒரு correct, ஃபன்க்கு இது பண்ணலாம். But when you are becoming overly dependent on the tool, that's where the problem comes. So எல்லாத்துக்குமே um, ஒரு limitation இருக்கு. Too much of everything is bad. correct. All right. And then it also limits down to R&D, you know, because now if every research goes to people go to ChatGPT for research and development, and then where is the human intelligence actually going to go then? Hmm. Yeah. So see, another thing is like we are talking about the AI and the impact it has in human and all this, Mm, right? So like when AI வரும்போது, one of the things நம்ம என்ன செஞ்சோம்னா இண்டஸ்ட்ரியில a lot of people did this. Like for example, in a digital agency, AI started writing our captions, blogs, mm, posts. mm. எல்லாமே இப்ப AI தான் செய்யுது. ஆமா. எந்த வெப்சைட் போனாலும் சரி, இப்ப இல்ல சோஷியல் மீடியா வெப்சைட் கூட வேணாம், ஜஸ்ட் கோ டு எனி சோஷியல் மீடியா பேஜஸ், கார்ப்பரேட் பேஜஸ், நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா அவங்க கண்டென்ட் எல்லாமே ஏஐ தான் எழுதுது, பார்த்தாலே ஆமா. தெரியுது. ம், எங்களுக்கும் அப்படிதான். சோ அதனால என்ன பண்ணோம், ஒரு கட்டத்துல வந்து காப்பிரைட் தேவைப்படல. சோ காப்பிரைட்ல என்ன பண்ணோம், நம்ம லேர்ன் டிசைன் லேர்ன் பண்ணுங்கன்னு அந்த மாதிரி டிசைன் சைட்க்கு தள்ளியாச்சு. But ம், then, Suren, what happened? When I start reading back all the content that we have created, all that things, right? அப்ப ம். பார்க்கும்போது ஒரு கைண்ட் ஆஃப் சாட்னஸ் வந்துச்சு எனக்கு. ஆமா, You know, ஆமா. ஏன்னா எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு. ஒரு கரெக்ட், யூனிக்னஸ் இல்லாத மாதிரி போயிருச்சு. See, and கரெக்ட். me, I'm a content person ம், into content marketing and all this, right? So, and the content should speak to your customer. கரெக்ட். Content should speak on behalf of you. Alright, நான் இப்போ வந்து யார் பேசுறேன்னா AI பேசுது. It's not you talking, it's AI talking. Your கரெக்ட், brand value is not there so much. கரெக்ட், And கரெக்ட். you don't know who you are talking to. The last time வந்து நம்ம பேசும்போது customer persona important. இந்த ஆமா, persona கிட்ட நம்ம இப்படிதான் பேசணும். ஆமா. இந்த persona கிட்ட நம்ம இப்படிதான் பேசணும் இருக்கு. இப்போ வந்து எல்லா persona கிட்டயும் ஒரே மாதிரி பேசுறோம். So it's becoming like mother one to many marketingல இருந்து one to one personalized marketing. இப்போ one AI to many ஆயிருச்சு. It's like அந்த ஆமா. மாதிரி ஒரு இதா இருக்கு, right? I agree. Ah. I agree. So what we realized is that we decided to do that, what do you call that, the correction. So Okay. correction எப்படின்னா, we need human touch in our content. ம், All right. At the same time, I don't want you to write the whole content. ம். Generation of ideation can come from AI. AI வந்து உங்களுக்கு content create பண்ணி கொடுக்குறோம். ஆனா, ம். you are going to inject your value, your human value, your brand value. Put your Correct. customer again back in your mind, and then you are writing for the customer. So ம். instead of telling like, this solution is great for everyone, so you can say like, even Sarah from the kindergarten ம். school teacher, she can do this well. So it's very much targeted to a person.
அந்த Correct. மாதிரி. So Correct. rewrite our content. So we got to bring back again our human to sit and rewrite it. Rewrite-னு Correct. சொல்ல முடியாது. Just to include some brand values, some personalization here and there. So அந்த மாதிரி நம்ம செய்ய ஆரம்பிக்கும்போது, இப்ப என்ன ஆகுதுன்னா, you are not overly dependent on AI. It becomes a collaboration effort. Mm. So Correct. அதுதான் நம்ம அந்த பேலன்ஸ் எங்க இருக்கு? அந்த பேலன்ஸ் கிட்ட தான் இப்ப நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். We need to come to a right balance. AI ஓட இன்புட் எவ்வளவு இருக்கணும்? Mm. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஷெஃப், alright? உங்களுக்கு வந்து ஒரு 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 அசிஸ்டன்ட் ஷாப் ஷெஃப்னு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஆமா. எல்லா வேலையும் அவங்க செஞ்சிருவாங்க. ஆனா கடைசியா ஷெஃப் வந்து அந்த உப்பு தள்ளி போட்டு ஒரு கார்னிஷ் பண்றதுல தான் அந்த பியூட்டியே இருக்கு. Exactly. Right? So அதுதான் இப்ப நடக்குது. So let the sous chef do everything, but as a main chef நீங்க தான் வந்து அந்த garnish பண்ணணும். உங்க Mm. ஸ்டைல்ல வந்து லைக் அம்மாவோட சமையல்ல என்ன பாத்துக்கிட்டீங்கன்னா எல்லாம் சரியா இருக்கும். பட் அவங்க வந்து அந்த உப்பு கொஞ்சம் அள்ளி போட்டாதான் சமையல் சரியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆமா, ஆமா, அந்த எசன்ஸ் தான் இப்ப மிஸ்ஸிங் ஆகுது. So we ஆமா. need to put back the essence into it. Correct. You see, அந்த collective வேணும் நம்மளுக்கு. Because in fact, even in a kitchen, so many people think ஒரு கிச்சன் எப்படி ஒர்க் பண்ணோம்னா, ஒரு ஒரு ஆர்டர் வரும்போது one chef cooks one dish. It doesn't work like that in the kitchen. அதுக்கு we have a saute station, we have a grill station, we have a pan station, we have different stations. In order to one dish to come together, all 5 chefs need to be working. Oh, I One will see. be I cooking the didn't know meat. that. Yeah. Okay. I mean, this is general practice in how a kitchen works. There are smaller kitchens that one chef will cook the entire dish. But when I had my cafe, we did this. We had practice to everybody cooks, everybody participates. So just say a fish and chips dish, or just say a salmon dish. One person will be cooking the salmon. His focus is only to be cooking the salmon. One more person will be dressing the salad. Go with the salad. With the salad. One more person will be preparing the carbs, the potatoes or whatever. So at the end of the day, the timing, we give 5 minutes to everybody to put this together. That 5 minutes, it comes back to me, the head chef. I will put the entire dish together. Done. Finish. So this is how it works. So this is how you were mentioning it also. Like the AI can be a guide, but it shouldn't be the Correct. end product. அப்படி whatever like it's giving you அப்படியே நம்ம எடுத்துட்டு போயிட்டு கஸ்டமர்ட்ட கொடுக்க முடியாது. ஆமா, You need to do exactly. that to validate it. Yeah. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் இது ரீசனா வந்து a lot of people have been talking about this. I'm a big movie fan. எனக்கு படம் பார்க்க ரொம்ப பிடிக்கும். இப்போ உள்ள படங்க வந்து நிறைய young directors are using AI to write their script and also the flow of the movies, which makes the movie only watchable once. Because predictive ஆயிடுச்சு, நம்மளுக்கு தெரியும் அடுத்தது என்ன நடக்க போகுது. Because the thinking mechanism from AI came from us. நம்ம கொடுக்குற prompt தான் இந்த AI வந்து intelligent ஆகும். Whatever we've put inside தான் அது வந்து intelligent ஆகும். So predictive ஆயிடுச்சு. If you go back to films like 20 years ago வந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம உட்காந்து பார்க்கலாம். Because அது ஒரு நல்ல இதுல ஆனா AI when films start working with AI, recently I don't want to mention the film's name, so அவங்க சொன்னாங்க அவங்க AI வச்சு தான் செஞ்சாங்க. There's a lot of AI elements in the movie and all. The movie didn't go so well. I see. Okay. தனியா சொல்லுங்க என்ன மூவின்னு. கண்டிப்பா பெரிய படம் தான். So வந்து அது ரொம்ப predictive ஆயிடுச்சு. The hero is somebody that we all grow up with. அவருக்கு தனியா ஒரு ஸ்டைல் இருக்கும். ஆனா AI கோஆபரேட் பண்ணும்போது he tends to lose his charm in the movie. You know for 30 plus years you've been watching him. I've been watching him for 30 years. எங்களுக்கு தெரியும் அவரோட ஸ்டைல் இப்படின்னா, அவரோட மேனரிசம், அவர் டோன் இப்படி. But when it comes to younger directors directing him, it's gone because they are using tools that didn't exist in his time to do it with him, which I feel certain விஷயம் வந்து shouldn't have AI into it, like movies especially, like இதெல்லாம் it's a personal, it's a human thing. We want at the end of the கொஞ்சம் human elements இருக்கு. எல்லாமே வந்து AI னா I think we are going towards the wrong direction. Yeah. Yes. So like I said, like அந்த ஒரு proper balance நம்ம பார்க்கணும். AI வேணாம்னு சொல்ல முடியாது. You know, even worse what's happening in colleges and universities. Like we deal with a lot of university students also, like see. So assignment செய்ய சொன்னேன்னா assignment வந்து எல்லாம் ChatGPT செஞ்சு கொடுக்குற assignment-ஆ இருக்கும். ஆமா, and they got way to mask the plagiarism also, you know.
I But mean, என்னதுன்னா some university they have like very good tools to capture this. Like Turnitin is really really good. அது நீங்க எங்க என்னதான் paraphrase பண்ணாலும் if AI is doing that அது அழகா கண்டுபிடிச்சிரும். Right? So the thing here is education எடுத்துக்கிட்டா I feel like it's very critical because in the students like வர இந்த Gen Z படிக்கிறவங்க எல்லாம் Gen Z தானே. ஆமா. So they are going to come out as our workforce. So workforce வந்து you're not using your capability, your intelligence to solve a problem. So you Yes. are depending on AI. The best part is, the worst part is, you use ChatGPT to do your assignments and all these things. You're not thinking anything. All right. At least you understand what AI is doing. புரியுதுங்களா? Correct. Like for Correct. example, என்னதுன்னா you don't புத்த just copy paste and then send it. You know, assignmentsலாம் அப்படி செய்யக்கூடாது. At least ஆமா, you ஆமா. understand what it is doing. Like Correct, one of the correct. classesல என்ன நடந்துச்சுன்னா assignment அனுப்புறாங்க, ChatGPT செஞ்சது. And then they already planned like assignment presentation முடிச்சிட்டோன்னே they Q&A இருக்கும். Before lecturers ask question, students can ask question. So in the students are very smart. அந்த question கூட அவங்க பிளான் பண்ணிட்டாங்க. அத presentation முடிஞ்ச கையோட நேரா ஒருத்தவங்கள பார்த்துட்டு any question கேக்குறாங்க. அவங்களும் கேள்வி கேட்பாங்களா? நம்ம அங்க வந்து நம்மளுக்கு ஒண்ணும் தெரியாது. So what I Yeah. did like, okay, I'm not against using AI. You guys can use AI, but Yeah. you know what you're doing lah, right? Correct, So correct. என்னதுன்னா so I said I decided okay இன்னைக்கு வந்து no Q&A from the class, but let me do this ன்னு சொல்லிட்டு அவங்க இன்னைக்கு அவங்களோட அசைன்மென்ட் ChatGPT ல போட்டு, so I told ChatGPT you create 5 challenging question, no 5 question to challenge this assignment. So ChatGPT டக்குன்னு ஒரு 5 question இருக்கு, now you answer this. ஒண்ணுமே ஆன்சர் பண்ண முடியல. Because they don't know what went at the end of the paper. அவங்க என்ன செஞ்சது தெரிஞ்சதை ஆன்சர் பண்றதுக்கு அவங்களே செய்யலையே. And it's very scary because you see, these people are the ones that are going to become the doctors and the lawyers. And how much is your knowledge? Our knowledge வந்து எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கு. Because we know doctors from pre-AI and all, they properly study, அவங்க properly educate themselves, they come out, even lawyers or whatever it is, or whatever industry it is. இப்போ, because if you have AI to make things easier, are we going to be producing weaker workforce? That's actually a very good question. Yeah. So I'm not in that industry I'm not an expert in to answer that, but என்னோட fear என்னதுன்னா that's where it looks like we are heading there because the students that I'm dealing with are marketing students, business students, right? Business students. Yeah, so marketing, business, and all these students. You see, traditionally, last time when you get educated in marketing, it was difficult because we were probably taught the proper marketing ways and how to do it. Now it's more on you use whatever tools you have to market this product. Whatever, yeah. So இது வந்து கொஞ்சம் இப்ப பாருங்க அதுவும் ஷிஃப்ட் தான் பாருங்க. இப்போ வந்து நம்ம ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங்லயே இருக்க முடியாது. டிஜிட்டல் வந்துட்டோம்னா டிஜிட்டல் லேர்ன் பண்ணி தான் ஆகணும், ரைட்? சோ இப்போ ஏஐ வந்துட்டோம்னா ஏஐயும் நம்ம லேர்ன் பண்ணணும். என்ன நான் சொல்றேன்னா டிஜிட்டல் பாய்க்கணும், டூல்ஸ் பாய்க்கணும், பட் கான்செப்ட் தெரியணும், ஏன் அதை பாய்க்கிறோம்னு தெரியணும். அது வந்து நம்ம வந்து மைண்ட்லெஸ்ஸா பாய்க்க கூடாது, ஒரு பர்பஸோட பாய்க்கணும். சோ இப்போ வந்து என்ன நடக்குதுன்னா எவ்ரி ஒன் இஸ் ஜஸ்ட் யூசிங் இட். ஓகே, என்னோட இன்னைக்குள்ள டாஸ்க் நான் முடிச்சா போதும், அதுக்காக பாய்க்கிறாங்க. இந்த கான்செப்ட் தெரியாது, என்னத்துக்கு பாய்க்கிறோம்னு தெரியாது, தாட் ப்ராசஸ் ஒண்ணுமே இல்ல, think at all. அந்த மாதிரி தான் இருக்கு, right? Correct. So this is what is scaring me. So not against AI. In fact, my son who's 12 வயசு தான் அவரு, he uses AI. My daughter will ask Gemini. Geminiக்கு அவங்க சொல்லி கொடுப்பாங்க how to open my mother's phone அவங்க சொல்லி கொடுக்குறாங்க Geminiக்கு as if she asked Gemini can you open my mother's phone கேட்டுச்சு. Gemini said like I cannot open, it's violation. So she thought she don't understand what's violation and all that. She thought Gemini don't know. So this is my amma's password. அவங்க போட்டு சொல்லி கொடுக்குறாங்க Geminiக்கு. So children are using it, right? Yeah. My son uses, yeah. And the information, is it
necessary for Gemini to know this kind of information. Not really. Yeah. Not really. She's a small girl, she don't know, Yes. right? She thought like, Yes. okay, AI is smart. Amma said AI is smart, can do everything. Your Correct. AI is not so smart, Amma. Not so smart, Amma. Don't even know how to open your phone now. Right. So Correct. children are using, they're getting exposed. This is they can use, all right? But again, the purpose, it's important. என்ன ஆமா. அதுக்கு பாய்க்கிறோம்னு தெரியணும். But நீங்க ஒன்னு interesting சொன்னீங்க. You said that when it comes to a brand and all, we expect a human to be the face of the brand. You see this during COVID and all, the surgence of the brand of TikTok came and everything. அது ஒரு brandக்கு வந்து எல்லாமே surgence ஆச்சு. Today we recognize a lot of brands based on the influencer. இப்போ Boss James வச்சுங்க. Let's just take Boss James for an example, right? If Boss James do a content and sell something, நான் வாங்குவேன். And if it's an AI promoting Boss James product, I might be very skeptical about it. ம், எனக்கு ம். கொஞ்சம் skeptical இருக்கும் வாங்குறதுக்கு. Because இது வந்து Boss James கிடையாது. ஆனா Boss James product தான் எனக்கு தெரியும். So உங்களோட opinion வந்து on brands, right? I want to know if it's okay for like influencers, top brand people and all to slowly phase themselves out of the business and let's rely on AI now to do it for us See, because we have created the brand. okay, reliable on AI when it comes to marketing. நீங்க சொல்றது என்னன்னா the face of the Yes, brand, the face of the right? The brand. face of the brand to use an avatar or something Yes. like that, right? Yeah. So அது வந்து this is again remember when I said about the balance, finding the balance. So the face of the brand, we always will try to use a human Correct. for it, right? But AI will be still there at the back end. Mm. All right, on the strategy level thinking, Mm. on the on to input data, for example, right? Okay. So அதுக்கெல்லாம் we need AI, but as Okay. a frontல வரும்போது we still need a human to do the job. Okay, Correct. but AI இப்ப the entire ecosystemல பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு part where AI will do, ஒரு Mm. part will be us, we will do, human will do. There's another Okay. part will be a collaboration of both. So இந்த மாதிரி தான் அந்த ecosystem work பண்ணும். Human Mm. இருக்கணும், AI இருக்கணும், and a collaboration இருக்கணும். Mm. Which task AI can do the best, we let AI do. Which task human can do the best, human has to do. And then you have a task will be a collaboration effort. Alright? So Mm. for marketing எடுத்துக்கிட்டா, like நீங்க சொல்றது, the face and all these things, a brand value and everything, it's human who actually determine that. Correct. All Correct. right. But let's say we are talking about capturing a market, expanding a market. So we Mm. need some sort of strategy to do it. So you can always get AI to do research on your competitor, research Mm. on your consumer, research Correct. on the trends, the Correct. analysis. So Correct. இதெல்லாம் human செய்யறதுக்கு பதிலா we can get AI. So இங்க தான் AI ஓட இது வந்து to help on efficiency. Like Okay. இதெல்லாம் நம்ம இப்போ we go back to being a chef again. So Mm-hmm. as a chef, உங்களோட focus வந்து should be on creating the dish, not Mm. in cutting onion or Correct. washing the dishes and all that. As a chef, அதுதான். இப்போ as a brand owner of a business owner, my focus should be on the strategy level thinking, on decision making. அந்த மாதிரி Mm. தான் இருக்கணும் தவிர not the small part. All right, small repetitive tasks AI can handle. Correct. Correct. Alright? Yeah. So அப்படிதான் அந்த if it comes to marketing, this is how I see it. Like, is Okay. it okay to have an AI avatar? I don't find it's wrong. In fact, Okay. ஒரு big brandக்கு நாங்க என்ன பண்ணோம், recently ஒரு AI avatar video create பண்ணோம். Alright? Okay. அந்த brand வந்து and the boss also created a lot of videos and all that. அவரை வந்து நம்ம promote பண்ணோம். அவரோட Mm. promote பண்ணி நிறைய we spend for every post, we spend quite a lot of money amount. ஆனா we got like அவருக்கு வந்து 1 million view வரணும்னு சொன்னாரு, அது வரல. ஒரு 900,000 வந்துச்சு, but I was happy. ஆனா அந்த AI avatar video actually got 1.3 million views Okay. without promoting. You see? Okay. So இங்க பாத்துக்கிட்டீங்கன்னா அவரு real brand. He's a Dato,
alright ம், இவங்க இது வந்து AI ம், சும்மா ஹேஜான்ல கிரியேட் பண்ண AI alright ம். பாத்துக்கிட்டீங்கன்னா but people are attracted to that. So இப்போ as a marketing person, marketing point of view, what would I do? Would I focus on a real person to create my content, or I can have an AI to do the content? I feel See, you can have the AI to do content. yeah. ஆனா எல்லாமே அந்த மாதிரி செய்ய முடியாது. So this ஆமா, is again ஆமா. finding the balance, right? So Correct, correct. இதுதான் நம்ம பார்க்கணும். So இந்த Okay. மாதிரி லெவல்ல தான் the our thinking process. So நம்ம வந்து உள்ள இருந்து பார்க்கறதோட மேக்ரோவா இருந்துட்டு அந்த ஹோல் எக்கோசிஸ்டம் பார்த்துட்டு ம். where we fit in, where AI fit in அந்த மாதிரி பார்க்க வேண்டியது. Correct. I had ஒரு discussion இருந்துச்சு. I spoke with one of my uncles. We were just talking about AI and all that because he doesn't really know how to use AI. அவருக்கு அவ்வளவு பத்தி தெரியாது. He's about 60 something. அவர் பேசியிருந்தாரு. அவரு வந்து இன்ட்ரெஸ்டிங்கா அவர் சொன்னாரு. இந்த மாதிரி when I explained to him what is AI and what AI do, he said, oh, he told me that okay, if you're saying that it's this smart and all, one day would AI be able to influence political decisions, electoral, or will it be finally, be easier to use to solve crimes and all? Are we looking at that in Malaysia? Like, are we looking on incorporating AI in all these backgrounds at the moment? It's already happening. It's already It's happening, already right? happening. You see, இப்ப வந்து நம்ம simplest எடுத்துக்கலாமே. What's Okay. happening now, right? A few years ago, in fact. Mm-hmm. இப்ப everyone is using Facebook, Mm. Instagram, TikTok, Mm. and all that. So அதுல வர contentலாம் is tailored made for us, right? Yes. Like Correct. based on your preference. நீங்க Correct. என்னத்த பாக்குறீங்களோ அந்த algorithm will work in such a way to give you more of that content. Correct? Mm. So இது எப்படி நடக்குது? All because of AI. AI Correct. is doing this. Algorithm சொல்றோம். This is the AI algorithm that's working. Even Netflix show எடுத்துக்கிட்டாலையும் ஒரு வீட்ல 5 பேர் இருக்கீங்க. 5 பேருக்கும் 5 அக்கவுண்ட் திறந்து வச்சிருக்கோம். So ஆமா. every account வந்து it recommends what you want. All right. Similarly, let's say when you talk about the politics and stuff like that, this is actually a known fact, in fact, right? So when the US election நடக்கும்போது, they spend a lot of money to pump in on social media to, I won't say sway, but to influence a person's thinking. All right. Correct. Like for example, இதெல்லாம் பேச முடியுமான்னு தெரியல பட் அவர் பிரசிடென்ட் யூஎஸ் பிரசிடென்ட் வந்து ஸ்பீக்ஸ் அபவுட் a certain countries a threat to us. So Okay. so a group of people thinks that no, it is not. Another group of people say அவர் சொன்னது சரியா தான் இருக்கும்னு. So ஆமா. what the social media marketing can actually do is you can identify people based on what என்ன மாதிரி போஸ்ட் அவங்க லைக் பண்றாங்க, எது அவங்க ஆமா. பாக்குறாங்க எல்லாம். So Correct. when they Correct. see a lot of posts that talks negative about certain community, so அவங்க கிட்ட நீங்க அதே மாதிரி content இந்த community தான் இது செய்யுது, இந்த Mm. country is bad, இந்த இது bad 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 badன்னு அதே content கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க ஒரு நாள், அப்ப அவங்க thinking எப்படி இருக்கும்? Towards whatever Yes. the president is saying is correct. Exactly. And the country Exactly. is bad. So நம்மளுக்கு ஒரு wall வேணும். We don't want that country, anyone from the country to enter our country. So ஆமா. leave our country அப்படின்னு தான் அவங்களோட தாட் வரும். Correct. வெளியில Correct. இறங்கும்போது Correct. அப்படி செய்றாங்க. So Correct. இதே செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த சென்டிமெண்ட் க்ரோ பண்ணுது. So அவர் என்ன சொல்றாரோ அதுதான் சரியா இருக்கும் இது பண்ணுது. So இதெல்லாம் பார்த்துக்கிட்டீங்கன்னா it's happening. It's already happened many years ago. Mm. Alright. இப்படிதான் Okay. people can influence. So அதே நீங்க வந்து it's already done, right? So it's a this Facebook there was a documentary on Netflix, The Social Dilemma. Mm-hmm. Mm-hmm. பாத்தீங்களான்னு தெரியல but I if you have watch the it. opportunity, go and watch. It's so Okay. scary. Alright. Okay. It's so scary. It's scaryன்னு சொல்றதோட இது ஒரு awareness கொடுக்கும் நம்மளுக்கு. நம்ம வந்து Okay. டிஜிட்டல்ல இருக்கிறதுனால you'll be scared, என்ன அடுத்தது போஸ்ட் பண்ணணும், என்ன லைக் பண்ணணும்னு நம்ம யோசிச்சு செய்வோம். எல்லாத்தையுமே ஆமா. போட்டுக்கிட்டு இருக்க மாட்டோம். ஆமா. Yeah. So Correct. AI will be able to influence decision, will be able to influence so many things. Definitely. Definitely. Okay.
Okay. Can we take some questions? I do have some questions here. And in fact, those who are watching live on Facebook and on Zoom, please, if you guys can ask a few questions, you can also ask. I have a couple of questions here on WhatsApp. Do you mind, Ms. Gayatri? Can. Yes. Please go So ahead. this is one very interesting question. In the coming years, do you see tools like Canva, AI, or Mid Journey or Gemini replace graphic designers on full-time basis? I think the person who Ah, asked this question is a full-time graphic designer. okay. ஸ்பெசிஃபிக்கா கிராஃபிக் டிசைனை பத்தி கேக்குறாங்க. Yeah, I Alright. think. Okay. So So I my will give my opinion first. okay. I do see at some point அது வந்து நடக்கும். Because the thing is only getting better and better. Image generation வந்து when we first started to do it with ChatGPT, the quality ரொம்ப was very bad. ரொம்ப fake இருந்துச்சு. And then enter Gemini. Gemini is now like the game changer of image generation. ரொம்ப realistic, ரொம்ப it doesn't really look AI at some point, but the next 3-4 years, I'm pretty sure it will get better. அது கண்டிப்பா இன்னும் நல்லா தான் நடக்கும். So possible for me, I think possible. Yeah. Okay. So now வந்து அங்க I beg to differ a bit. Okay. So if you ask me, because I work with designers and Mm-hmm. I work with AI that designs, all right? Mm-hmm. So இப்போதைக்கு நான் பார்க்கும்போது என்னதுன்னா it won't replace them entirely, but Mm-hmm. என்ன நடக்கும்னா it will radically change their role. And let's say நீங்க SME ஆ இருந்தா, right? Okay. What this can actually help in your industry, right? For example, இதுதான் the new dynamic சொல்லலாம். See, Okay. நம்ம வந்து இப்ப AI tools பார்க்கிறோம், Mid Journey, Canva AI and all that. You can quickly create a lot of social media graphic. ஒரு logo கூட சிம்பிளா நம்ம ஒரு logo செஞ்சிடலாம், or Okay. anything by yourself. So இது வந்து SME is great, right? So they don't need to really spend on hiring a graphic designer. But Mm. graphic designerனா யாரு? முதல்ல அதை பார்க்கணும். அவங்களோட வேல்யூ என்ன? You see, it's not just creating a logo. I can get 100 logos, but the logo needs to tell a story. Mm. So அங்கதான் அவங்களோட வேல்யூ வருது. The 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 making the thing, perfecting the thing. All right. So the value is shifting from just like AI makes it, but a graphic designer creates something, gives you Mm. a value there. All right. Okay. So Okay. you can use AI to get 100 concepts in an hour. But Mm. அவங்களோட எக்ஸ்பர்ட் ஐஸ் இருக்குல்ல, கிராஃபிக் டிசைனர்ஸ்க்குன்னு ஒரு எக்ஸ்பர்ட் ஐஸ் இருக்கு. So Yeah. they can choose the best one. They Mm. can refine it. So they can handle very complex branding, layout, and the Mm. strategic level of thinking, the storytelling, visual storytelling. Designersனாலே they have a visual storytelling, Yes. right? அவங்க So கண்ணே அது they can AI tell னால stories. செய்ய முடியாது. ஆமா. AI வந்து எல்லாம் பிளாண்டாவே தான் இருக்கும், எல்லாம் சேமா தான் இருக்கும். ஆனா Mm. ஒரு கிராஃபிக் டிசைனர்னால இது செய்ய முடியும். Mm. ஸ்டில் நம்மளுக்கு வந்து AI கேன் ரிப்ளேஸ் த ஸ்டார்ட். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு blank canvas இருக்கு, Mm. டோட்டலி a blank canvas. AI வந்து ஒரு டிசைனை செஞ்சு கொடுத்துரும். ஆனா Mm. அந்த டிசைனை பெர்ஃபெக்ட் பண்றது வந்து ஒரு டிசைனரா தான் இருக்கணும். Okay. ஸோ ஸ்லோலி அது இருக்கும், பட் it won't entirely replace them. But what I foresee, they are going to work in hand. Okay. All right, work So in hand. Yeah. basically நீங்க என்ன சொல்றீங்க, AI will never be able to recreate the Mona Lisa lah. கிரியேட் பண்ணாலையும் அந்த மோனாலிசாவோட அந்த That அந்த smile, face. அந்த alluring ஒரு இது இருக்கும்ல, the Mona Lisa. Actually, I'm a very bad person when it comes to painting and all that. இன்ன வரைக்கும் மோனாலிசா பார்த்தா எனக்கு பயம் தான் வருதே தவிர அந்த ஒரு ஆர்ட் என்னால. I think you're not, நீங்க வந்து ஆளு கிடையாது என்கிட்ட இது வந்து சொல்றது. I know why, நிறைய தமிழ் படங்க வந்து முன்ன பேய் படங்க வந்து இமேஜ்ல தான் ஸ்டார்ட் பண்ணுவோம், ஒரு பெயிண்டிங்ல தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்ஃபேக்ட் சந்திரமுகி எல்லாமே ஒரு பெயிண்டிங்ல இருந்து தான் வந்துச்சு. I think அதே that is why சந்திரமுகி படமாவது அழகா இருந்துச்சு. மோனாலிசா எனக்கு என்னன்னு தெரியல. அவங்க பார்த்தாலே எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கும்.
as okay, as a guy, when we look at Mona Lisa, there's something attractive. There's something Mm, wants to make you want to look at her even more. It's actually not a very beautiful woman. If you see, they have decoded how Mona Lisa really looks. It's not. She's not like uh she's not Aishwarya Rai lah. Just put it mhm. that way. But that painting and the painting, madam, it Maybe the has technique, yeah, yes, the the technique, the positioning, that smile, everything. It just makes you want to look at her. Yeah, I correct, think other correct. I than the think end of that's Endgame வந்து only a true artist can do it, right? correct. And Similarly, it only also a true incorporates to what you designer said. can do it, yeah. Yes. நம்ம வந்து ஒரு AI வந்து AI can prompt ஒரு logo prompt பண்ணுவோம் definitely, but it will never be able to tell the story like how Yeah, McDonald's has its story when it comes to its correct, logo. yes. Yeah, அவங்க logo Like நீங்க மொத சொன்ன மாரி 20 இயர்ஸ் 30 இயர்ஸ் ago உள்ள படத்த நம்ம இன்ன வரைக்கும் பார்க்கிறோம். இன்னைக்குள்ள படம் நம்ம பார்க்க மாட்டோம். ஏன்னா அப்போ உள்ள டைரக்டர் they put in their heart and creative soul and thought. all that to Yes. create. அந்த டச் தான் வேணும் நம்மளுக்கு. Even ஆமா. same thing for designers. Okay. If we can work hand in hand, but Okay. for me to replace you is radically lah. No, it's Mm. not like immediately okay அவ்வளவுதான் என்னோட வேலை போச்சு அப்படிலாம் நினைக்க தேவையில்ல. It will Okay. be there. Yeah. All right, I want to take another question. This is a very sensitive question. As a person who constantly posts, should I disclose that my content or is written by an AI? Yeah, I would say please. Yes, You there's have to. copyright issues going on now with AI. In fact, YouTube கூட அவங்க monetization பண்ண மாட்டேங்கிறாங்க for AI contents anymore. They have said no. So if your pictures are AI, if your contents are AI, by all means, please say my content is AI. I also agree with that. You Yes, see, we need to be genuine. We correct, need to be honest. correct. And very important, if it's not your work, don't claim it's your work. Don't take credit for your work. Integrity. Correct, correct, Integrity should be there. correct. Ethical should be there. All Okay, right. and If it because நீங்க இன்னொன்னு பார்க்கணும், you need to make justice to your audience as well. All exactly, right. So நீங்க அது create பண்ணலாட்டி, how can you say it you created that? correct, correct, Okay, correct, so simple. If you didn't create it, if you use AI, then the ethical thing to do is this content was generated by AI ன்னு சொல்லணும். So correct, even correct. like AI வரதுக்கு முன்னால கூட சுரேன், let's say நம்ம ஏதாவது social media postingலாம் செஞ்சோம்னா கூட அந்த Hmm. content வந்து இஸ் a curated content. Curated contentனா நம்மளே கிரியேட் பண்ணல. வேற வெப்சைட்ல ஆமா, இருந்து எடுத்து ஆமா, அது ஆமா. வந்து நம்ம ரீபர்பஸ் பண்ணாலையும் நான் அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் அந்த ஒரு ஒரு பிராக்டிஸ் வச்சிருக்கேன். We will always credit the original source. Yes, this is Ah, also very crucial from a business point of view because நீங்க பாத்தீங்கன்னா we can actually get sued if it's exactly, yeah actions exactly. can be taken because and இது வந்து take this answer very seriously to whoever asked this question. This is coming from two digital marketers. Please give credit to AI But or yeah, whoever you take your yeah, if content. it's AI generated, you must say it's AI generated, right? Mm. If you don't want it to, I mean, if you can say to certain extent, if 100% AI generated, how can you say you created it, right? Correct, correct. So even if any post that you want to post on TikTok, right? அங்க வந்து Uh-huh. is this content generated by AI இருக்கும் tick பண்ணுங்க, it has to be there, right? So Okay. because people they deserve to know whether it's a real information or fake information. You see, there was recently, right? This old couple, Mm-hmm. they saw a video where Ipoல, Holiday one, right? இப்போ சுங்காய் ரோக்காம்லயோ எங்கேயோ ஆமா, ஒரு ஆமா. என்னது roller coaster or something like No, that. no, it's the cable car. Cable car, yes. Yes, yes, it's Cable a car cable. இருக்குன்னு அவங்க அவ்வளவு காசு ஸ்பெண்ட் பண்ணி அங்க போயிருக்காங்க. சும்மா இருக்காமலே கேபிள் காவான்னு. ஆமா. But அங்க போயிட்டு பார்த்தா, you see, because when I saw the video, it looks super realistic, right? Yeah, Everyone yeah, talking and all these things. But obviously we know that it's an AI. But old elderly couple, அவங்க என்ன பண்ணுவாங்க? So இதெல்லாம் வந்து when இதெல்லாம் ஆரம்பிக்கிறது வந்து because some people think it's okay to post Mm. without telling it's an AI. Correct, So I'm correct, not saying that that person who asked the question is going to con someone.
பட் Mm. இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணமே பிகாஸ் இட்ஸ் ஓகே வாட் ஏஐ Yeah, ஜெனரேட் பண்ணிச்சு நான் போஸ்ட் பண்றேன் ஐ கெட் கிரெடிட் அது ராங் correct. கான்செப்ட். And another one more reason எனக்கு பொறுத்த வரைக்கும் why you should always say there is an AI thing is because AI வந்து நிறைய பேர் நினைக்கிறாங்க AI வந்து is 100% true. AI can make mistakes because it's எக்ஸாக்ட்லி based on recent data தான். யா Uh, எக்ஸாக்ட்லி so so you might actually வந்து நீங்க wrong-ஆன information spread பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு because the AI answer itself might be wrong. யா லைக் ChatGPT hallucinates a lot. Yes. hallucination அது வந்து ராங் இன்ஃபர்மேஷனை கரெக்ட் இன்ஃபர்மேஷன் சொல்லி டிஃபைன் வேற பண்ணும். ஆமா ரைட் ஆமா ஸோ யா ஸோ yeah அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் எது ரைட் எது correct ராங். ஸோ இது வந்து நாட் ஜஸ்ட் லைக் புத்த யூஸ் ஏஐ யூ பி லைக் ரியலி அண்டர்ஸ்டாண்ட் ஃபுல்லி what is the extent AI can help you. எங்க mm. what is the limit, you need to know that. All right, எங்க வந்து you need to be there, you need to be the one to take the decision. Don't take everything AI give you like the last answer. Always correct challenge correct it back. challenge it back correct cross reference again with go to certain websites and read. I have this interesting question. This one is something for you to answer. How do you avoid wasting ad money while using AI tools? Wasting ad money. Okay, I'll tell you. Alright. Okay, கொஞ்ச நேரம் நான் இங்க வந்துட்டு அங்க போயிட்டீங்கன்னு நினைச்சேன். Okay, so ஆமா இல்ல it's a very nice question. I like Alright, this. alright. I like this So நம்ம question. வந்து ads ரொம்ப ரன் பண்ணுவோம், right? ஆமா Ads ரொம்ப ரன் பண்ணுவோம் and all these things. See, ad வந்து why it doesn't work. One thing is when the ad creative that we create, it doesn't resonate well with our target audience, correct yes or we don't have the right target audience, or the correct entire strategy of advertisement is wrong. Okay, mm. so how we can improvise this is you get your targeting right. So நான் Mm. இப்பெல்லாம் என்ன பண்றேன்னா இதுதான் என்னோட target audience, இதுதான் என்னோட website, for this website Mm. these are my previous target audience சொல்லிட்டு I will give the persona to AI for Okay. it to improvise and create a new targeting option. When I Okay. see it like, okay, the current targeting option is not working, Mhm. so can you help me on this? So it will actually scout through and then give me new targeting options. Correct. All right. Not only that, and the targeting option வந்து like let's say if I want to feed it into Facebook or into TikTok or LinkedIn, right? எல்லாத்துக்குமே Mhm. ads run பண்ணலாம். எல்லாத்துக்குமே it will give me different kind of preference, different Mm. kind of likings, right? Correct. So இத Correct. வச்சு I can create a new set of targeting. Correct. So when you have new sets of targeting where it's more hyper targeting, detailed targeting, your cost per result will go down. Mm. Another word, you save. You Right? save. Yes. இப்ப 100 ringgit நீங்க spend பண்றீங்க, 100க்கு worth results, let's say leads வேணும்னு சொல்லுங்க. 100 ringgit spend பண்ணிட்டு எனக்கு 100 leads கிடைச்சிச்சுன்னா my cost per lead is 1 ringgit. Mm. அதே நான் 100 ringgit spend பண்ணிட்டு எனக்கு 200 leads கிடைச்சிச்சுன்னா my cost per lead is 50 50 cents. cents. Yes. Okay, so obviously 50 cents is better because I'm getting Right. more for the money that I Correct. put in, right? Mm. And then this is where you also need to do A/B testing lah. Basically, இது work பண்ணுதா அது work பண்ணுதான்னு. So நம்ம A/B Mm. testing கொஞ்சம் சரிதான். அது மட்டும் இல்லாம analyticsக்கு வந்து I use AI. So இந்த campaign நான் run பண்ணேன். இதுதான் என்னோட results. Okay. இதுதான் என்னோட images, இதுதான் என்னோட targeting option. So I want to improve it. I want to bring down the cost by perhaps I can say like 20%. Give Okay. me some area of improvement. Give me some suggestions. So இந்த Okay. மாதிரி சொல்லிட்டு I will prompt. So அது கொடுக்குற இது வந்து again right guys, I'm not saying இது வேலை செஞ்சே ஆகும் அப்படி சொல்ற முடியாது. Mm. All in marketing is trial and error. You try, you test, you repeat and all these things. So இப்ப நானும் அதுதான் நான் நிறைய ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். Do I save money? I don't know. நான் வந்து we get good results. All right, we get good Mm. results. Clients are happy, we are happy. But can we do better? Always areas of improvement are there. We can Correct. always do better. All right. So Correct. see, every angle you can go to ChatGPT, ask for recommendation. Yeah. Exactly. Exactly. Okay, there's just one more question. Will AI take over social media in coming years?
like I say, uh, a lot of people ask like a designer, right? So designer இது பண்ணுவோம். social media வந்து what area are we looking at? இப்ப AI can take over social mediana, அது கொஞ்சம் hanging இருக்கு அந்த question. Yes. என்ன Yeah, கேட்டீங்கன்னா, it will not take over, it will incorporate and become one exactly. entity. See, ஒரு இப்ப entity ஆகும். இப்ப என்னதுன்னா the algorithm wise Yeah, AI can work even better. So எனக்கு correct. வந்து certain content that it doesn't resonate with my value, then maybe the moment that I don't want to see the content சொல்லிட்டு I don't see it at all. Correct. Okay, so Correct. அந்த மாதிரி இதுல வந்து அந்த environment வந்து can one, and probably it will also be able to create a safer environment for our children also, which I really hope that can do. Because Correct. when AI, you know, it will be able to know that the user, right? For example, like if என்னோட phone என்னோட children பார்த்தா, they will be watching all the YouTube, the cartoons and all these things, right? So if in the future, right, AI can actually uh, detect it's not the user using or it's the younger generation using, there should be some level of kind of content that they can see, not based on my preference, but based on their preference. அந்த மாதிரி என்னாச்சும் ஒரு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, there's something will be good for the environment of social Correct. media. Correct. Yeah. I also hope that one day social media வந்து என்ன நடக்கும்னா, it can analyze the user's pattern. If the user is alarming in any way possible, maybe he or she is browsing unwanted contents or minor contents and all that kind of stuff, automatic reporting system ஒண்ணு இருக்கும். It Yeah. flag this user. I இப்ப believe கூட this. சுரேன், some of it already have like triggering point இருக்கும். ஆமா. When people have this negative thought, suicidal thought and all that, and when they are typing in certain words, you know, how to, all these things. So what happens is a prompt is triggering that. So if you need help, contact the people nearest to you or this hotline and all these things. Yes. So என்னன்னா அது வந்து ரொம்ப rampant இல்ல. You need to just make it like more a bit more upskill a bit lah, Correct. so Correct. that we Correct. can actually make how I see AI should take over social media by making it a safer place. Correct. Yeah. Exactly. I also wish one day social media will be safe. Actually, என்னங்களா கேட்டா, I will campaign for one user, one account. For me, I've always had this vision that AI should be digitally recognized on who you are. The government needs to know who you are running this. Yeah. Yeah, because அது வந்து ரொம்ப விஷயம் வந்து தடங்கல் ஆக்குறதுக்கு, there are a lot of posting that is very religious, it's not good, so yeah, let's put that aside. I don't want to speak about that here. Okay, I'll just take one more question before we can just wrap it up. What is the main concern from SME adapting AI? Is it cost or lack of knowledge? Both also. Both. என்னதுன்னா மிஸ்கன்செப்ஷன் இருக்கு. So the misconception என்னதுன்னா AI is very expensive. Correct. இன்னொன்னு வந்து they feel like it's too technical. அது வந்து very hard for us. Not really SME. We are also talking about micro SMEs, MSME also, right? Yeah. So இது வந்து too technical. It's very costly. அப்படிதான் நினைக்கிறாங்க. But both also misconception. It's not costly. It's not technical. Correct. Right? So it's easy to use. In fact, they should start using it. Correct. If you're not using it, yeah, it will be like another Nokia. Correct. நிறைய actually நிறைய பேருக்கு தெரியாது, நிறைய free trainings இருக்கு online. During the National Training Week, you have free AI training. During நீங்க பாத்தீங்க, in fact, one of us, this is Prosper as well, is one of the free training programs that we are giving. நீங்க YouTube போய் தட்டினாலே போதும். Actually, Teachers Day எல்லாம் கொண்டாடினா, we actually have to also celebrate for YouTube, because YouTube has taught us so many things, throughout the years. If you want to learn ஒரு skill learn பண்ணா, AI learn பண்ணா, நீங்க YouTube கூட போய் learn பண்ணலாம். It's not that difficult. AI skills வந்து it's not something. I work with SMEs
says a lot. So அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இல்ல எனக்கு பாய்க்க தெரியாது, ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் கேட்கிற கேள்வி வந்து பதில் சொல்ல மாட்டேங்குது ஒழுங்கா, கேள்வி கேட்கறது விதம் வந்து ராங்கா இருக்கு. Yeah, yeah. Yeah. It's அது ஆன்சர் ராங்கா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம கேட்கிற கேள்விதான் அங்க கேள்வி ராங். ராங்கா இருக்கும். லைக் நம்ம லாட் ப்ராம்ப்டிங் சரியா செய்யலாட்டி ப்ராம்ப்டிங் சரியா இல்ல. சரியா நிறைய வராது பேர் வந்து ஆன்சர். ப்ராம்ப்ட் என்ன சிம்பிளா போடுவாங்க, அவங்களே ஒரு ரிப்ளை டைப் பண்ணி இது மேக் இட் பெட்டர். அது வந்து இட்ஸ் நாட், அது வந்து ஏஐயோட டாஸ்கே கிடையாது. தட்ஸ் நாட் வாட் இட்ஸ் பில்ட் ஃபார். நீங்க வந்து லைக் யூ ஷோட் ஜஸ்ட் நாட் ஆன் அது ப்ரொஃபஷனல் லெவலா செய்யணுமா, டுவர்ட்ஸ் யாரோட அண்டர்ஸ்டாண்டிங் செய்யணும். ஐ யூஸ் மை சாட் ஜிபிடி அண்ட் ஐ டெல் யூ நோ ஓகே இஃப் ஐ நீட் டு லைக் ஒரு டார்கெட்டடான ஆடியன்ஸ்க்கு நான் வந்து போஸ்டிங் பண்ணா ப்ளீஸ் யூஸ் பஹாஸ் புடா வீச்சட்னு போடுவேன். ஆஹா. So the AI recognizes Bahasa Buddha WeChat, by the way, and it gives me that slang, that tone, or how to make that content. அதே content வந்து அந்த tone and அந்த Indonesianல வந்து கொடுத்து என்கிட்ட கொடுத்துருவோம். So we know, okay, இந்த target audience வந்து இந்த மாதிரி ஒரு tone நம்ம கொடுக்கணும். Rather than just say, make it better. Yeah. Yes. Actually, இப்ப நான் என்ன சொல்லுவேன்னா, like for example, if you have children at home, ஒரு 2 வயசு Mm. பிள்ளைங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. So Okay. you want to teach the kid, right? Yes. So நம்ம ABC சொல்லி கொடுப்போம், right? ஆமா. ஆனா forever நம்ம ABC சொல்லி கொடுக்க முடியுமா? முடியாது. Yeah. So ABC முடிஞ்சிட்டோன்னா apple, orange, banana and all these things. After that Correct. you include numbers and then plus, minus, dara bahagi, all these things, right? Correct. Similarly, when you are using ChatGPT or any other tools, AI tools, when you ask it to make it better, rewrite and all these things, அது வந்து ABC சொல்லி கொடுக்கிற மாதிரி. ஆமா, ஆமா. இந்த டூல் வந்து லேர்ன் பண்ணணும். அது வந்து உங்களோட மாடல், நீங்க தான் யூசர். எவ்ரி டைம் அந்த மாடலுக்கு ஏபிசி 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 சொன்னீங்கன்னா அது எப்படி லேர்ன் பண்ணும்? லேர்ன் பண்ணாது. ஸோ திஸ் இஸ் வேர் யூ நீட் டு அப்கிரேட் இட். அப்கிரேட் எப்படி பண்ணணும்னா ப்ராம்ப்டிங் மூலியமா தான் நீங்க அப்கிரேட் பண்ணணும். ஸோ லேர்ன் ப்ராம்ப்டிங் இஸ் ஆக்சுவலி ஸ்கில் டு ஹேவ் நவ். ஸோ ஈவன் நான் வந்து என்னோட ஹையரிங்ல வந்து ஐ இன்க்ளூடட் ஸ்கில்ஸ், ப்ராம்ப்ட் என்ஜினியரிங் as one of the skills. I see a lot of companies are doing that now. So நம்மளே நம்மளுக்கு பார்க்கும்போது prompt பாய்க்கணும், prompt தெரியணும். Correct. So yeah. Correct. So that was an amazing answer actually to the final question we had. So to just summarize what நம்ம என்ன பேசணும்னா இன்னைக்கு வந்து AI வந்து is the way to go. எல்லா துறைகளும் எல்லா சைஸ் ஆஃப் பிசினஸ் வந்து யூ ஹேவ் டு ஒரு சர்டன் பாயிண்ட்ல வந்து நீங்க ஏஐ பாய்ச்சி தான் ஆகணும். இதுல இருந்து நீங்க தப்பிக்க முடியாது. நிறைய வருஷத்துக்கு முன்னாடி வந்து இன்ஃபேக்ட் என்னோட ஃபேமிலியில நிறைய பேர் வந்து செகண்ட் டிக்டாக், இன்னைக்கு அவங்க தான் ரொம்ப டிக்டாக் பாக்குறாங்க. So it's just a generational thing. இப்போ வந்து உங்களுக்கு you feel maybe it's not necessary, ஆனா ஒரு நாள் வந்து உங்களுக்கு கண்டிப்பா நெசசரி ஆகும் ஏஐ பாய்க்கிறதுக்கு. ஸோ ஆஸ் அ பிசினஸ் ஓனர் நீங்க வந்து எப்பவுமே ஷை பண்ணக்கூடாது. அதுல இருந்து டோன்ட் ஷை ஆஃப். இட்ஸ் ஃப்ரீ. அது ஒரு லேர்னிங் மெக்கானிசம். நீங்க மிஸ்டேக் ஏதாச்சும் போட்டாலும் அது வந்து போய் பப்ளிக் பண்ணாது. இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டுருக்காரு ஏஐ அப்படின்னு போய் சொல்ல மாட்டாங்க. ஸோ let's wrap it up, Miss Gayatri. I think we've spoken a lot. It was very nice talking to you. Yeah, very nice talking to you. So 2 மணி நேரம் போயிடுச்சு அப்படியே. ஆமா, ஆக்சுவலி வந்து நிறைய பேர் வந்து when we ask them to come and they'll say 2 hours, what are we going to talk for 2 hours? நான் சொல்லுவேன் நீங்க உட்கார்ந்து பேசும்போது தான் உங்களுக்கு தெரியும் 2 hours ஓடிடும். 2 hours is very fast. So thank you so much, Miss Gayatri. நிறைய இன்சைட்ஸ் கொடுத்தீங்க இன்னைக்கு ஏஐ பத்தி. It's very nice to hear from an expert on how AI is shaping the world. I have some skeptical thoughts about AI, but like everybody, one day now I want to adapt. I'm also a digital marketer. Eventually, I have to adapt to it. There's no choice from running away from it. But I'm still very careful about what I do on AI and all. Yeah. So that's everybody. So thank you so much, Miss Kaiti, for being with us, Nikki. Thanks. I think நிறைய பேர் நிறைய கத்துக்கிட்டாங்க. You want to say anything before we end? Yeah. So like even for Suren, thank you so much. நல்ல கேள்வி எல்லாம் கேட்டீங்க. You also shared a lot of good insights. So AI is the future. That's one thing. All right. So it is the future. We cannot run away from it. All right. So the best is learning. And then when you're learning it, apply it. What I'm saying is உங்களோட workல வந்து it's going to be a big game changer. All right. Correct. So start small, keep learning, keep applying, and it's just going to get better.
So what I do want, especially நம்ம நினைக்கிறேன் இது பாக்குறவங்க வந்து மோஸ்ட்லி இந்தியன் கம்யூனிட்டி தான் இருக்கும் ஆமா மோஸ்ட்லி, ரைட்? ஆமா ஸோ நம்ம வந்து ஆக்சுவலி பார்க்க போனீங்கன்னா ஏஐனா இன்னும் பயந்துகிட்டு இருக்கோம். மித்த மித்த ஆமா மித்த ரேசஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு பார்க்கறாங்க. ஸோ நம்ம ஆமா இன்னும் மொரங்கா பண்றதுக்கே பயப்படுறோம். அதெல்லாம் பயப்படாதீங்க, செய்யுங்க. ஜஸ்ட் ஆமா லேர்ன்ஸ் த ஈஸியஸ்ட் ஒன். ChatGPT சொன்னேன்ல, ChatGPTல போங்க, ஜஸ்ட் ட்ரை இட் அவுட் அண்ட் ஆல் தட். ஸோ ம். சும்மா போயிட்டு நான்சென்ஸ் கேள்விலாம் கேட்காம use it for your work. You know how to Correct, can enhance and all these things, right? So correct, that's the correct. most important thing. Know your priority, like I said. And the ம். priority தெரிஞ்சுட்டு then use it for your work. அவ்வளவுதான் important. Correct. Right? Yeah. Okay. Okay, Miss Gayatri, thank you so much. I hope that we can have one more session in your space soon whenever you're free. So thank you, மக்களே. அடுத்த வாரம் நம்ம திருப்பி சந்திக்கலாம். வெனஸ்டே வேற டேட்டரோட நம்ம நெக்ஸ்ட் திருப்பி பார்க்கலாம். Same place, same time. Thank you so much from Suresh.